நன்றி பாடலும் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடலும் தினமும் பாடுவோம். உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நல்ல ஒரு முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தார். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் எல்லாம் பாடலாமா? நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு சொந்தமானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு அப்பாண்டு கூப்பிடப்பட்டோம். ஆவியாலே நிரப்பப்பட்டோம். அப்பாண்டு கூப்பிடப்பட்டோம். ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நல்ல ஒரு முன்னிலையில். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து விட்டான். உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து விட்டான். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறான். சாவுக்கு எதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறான். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல தேவன். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் முன்னிலையில். ஆவிக்கெட்ட பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் தான். ஆவிக்கெட்ட பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் தான். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம். துயரம் நீக்கிவிட்டான். துயரம் நீக்கிவிட்டார் கொண்டாட்டத்தின் நாளை தந்தாம். துயரம் நீக்கிவிட்டார் கொண்டாட்டத்தின் நாளை தந்தாம். ஒடுங்கின ஆவியனைக்கு துதி என்னும் உடைய தந்தாம். ஒடுங்கின ஆவியனைக்கு துதி என்னும் நாடை தந்தாம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம். நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார்.
கல்வாரி சிலுவையிலே கர்த்தரேசு வெற்றி சிறந்தாம். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தாம். கண்ணீரை மாற்றி நம்மை காலமெல்லாம் மகிழச் செய்தாம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சன்னதியில், நல்ல ஒரு முன்னிலை. கிறிஸ்துவை நம்பினதா பிதாவுக்கு பிள்ளையானோம். கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம். அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். அப்பான்னு கூப்பிடப்பட்டோம், ஆவியாலே நிரப்பப்பட்டோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நல்ல ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். ஆவிக்கேற்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நல்ல ஒரு முன்னிலையில். நீதியின் சால்வை தந்து ரட்சிப்பாலே போர்த்து விட்டாம். நீதியின் சால்வை தந்து ரட்சிப்பாலே போர்த்து விட்டாம். மணமகள் போல் அலங்கரித்து மகிழ்கின்றான். மணமகள் போல் அலங்கரித்து மகிழ்கின்றான். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்ல ஒரு முன்னிலையில். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க? நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், துயரம் நீக்கிவிட்டார். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் நாடை தந்தாம். துயரம் நீக்கிவிட்டார், கொண்டாட்டத்தின் நாடை தந்தாம். ஒடுங்கின ஆவியை நீக்கி துதி என்னும் உடைய தந்தாம். ஒடுங்கின ஆவியை நீக்கி உடைய தந்தாம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம். நன்றி பாடல் தினமும் பாடுவோம், நல்ல தேவன்
ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில், நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில். ஆரவாரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில். ஹல்லேலூயா. நான் நல்ல கரங்க தட்டலாம். ஹல்லேலூயா. எல்லா கரங்க நன்றி 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 சொல்லாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 அப்பா. இதுவரைக்கும் நீங்க எனக்கு நல்லவராகவே இருந்தீங்கப்பா. ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரப்பா. இதுவரைக்கும் நான் இருக்கிறேன்னா உங்க கிருபை சொல்லலாமா? இதுவரைக்கும் நான் ஜீவனோடு நான் பாதுகாப்போடு இருக்கிறேன்னா அது உங்க கிருபை தான்ப்பா சொல்லலாமா? ஓ ஹல்லேலூயா. என்னை போஷித்தது உங்க கிருபை, என்னை உடுத்து விட்டது உங்க கிருபை தான்ப்பா. ஓ ஹல்லேலூயா. நீங்க தயவுள்ளவரப்பா சொல்லலாமா? நீங்க தயவுள்ளவர், நன்மை செய்கிறவர், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராக இந்த உலகத்துல சுற்றி திரிந்தீங்கப்பா. அதே ஆண்டு இந்த நாட்கள்ல அப்படியா நீங்க சுற்றி திரிகிறீங்கப்பா. இந்த நாட்கள்ல என்னையும் நீங்க விடுதலையாக்குறீங்கப்பா. இன்னும் அநேகரை விடுதலையாக்கி கொண்டே இருக்கிறீங்களப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் நல்ல விடுதலையோடு துதிங்களேன். உங்க வாய் திறந்த ஆண்டவர் நன்றி சொல்லுங்களேன். ஆண்டவரே இந்த அருமையான நாள்ல உம்மை உயர்த்த என்ன பலப்படுத்துறீங்களப்பா. உம்மை மகிமைப்படுத்த உதவி செஞ்சீங்களே. எல்லாரும் வாய் திறந்து ஓ ஹல்லேலூயா. நீங்க சொந்த உங்க வார்த்தையினால அவரை மகிமைப்படுத்துங்களேன். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். ஓ ஹல்லேலூயா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபைகள் பெருகும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 சொல்லாமா? ஓ ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோமப்பா, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிபாமா மரதடன ஜீசஸ். என் சமூகம் உன் முன் சென்றிடும் இலை பாறுதல். நான் சமூகம் உன் முன் சென்றிடும் இலை பாறுதல் நான் தந்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். என் சமூகம் தந்திடுவேன். என் சமூகம் முன் சென்றிடும் நான் தந்திடுவேன். செங்கடல் உனக்காய் வழி திறக்கும், சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும், ஜீவவாசல் உன்னை வரவேற்கும். செங்கடல் உனக்காய் வழி திறக்கும், சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும், ஜீவவாசல் உன்னை வரவேற்கும். என் சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும் இலை பாறுதல் நான் தந்திடுவேன். வாதை உன் கூடாரம் அணுகிடாதே, வழிகளெல்லாம் தூதர் காத்திடுவார். தூதர்கள் கைகளில் ஏந்தி செல்வார். வாதை உன் கூடாரம் அணுகிடாதே, வழிகளெல்லாம் தூதர் காத்திடுவார். பாதங்கள் கல்லில் இடறிடாதே, தூதர்கள் கைகளில் ஏந்தி செல்வார். என் சமூகம் உன் முன் சென்றிடும்
இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்தி. கலங்கிடாதே கலங்கிடாதே, பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து மாறாவும் உனக்காய் மதுரமாகும். எரிகோ கோட்டையும் இடிந்து விடும். சூரியன் சந்திரன் தரித்து நிற்கும். ஜீவ ஒளி உன்னை நடத்தி செல்வான். மாறாவும் உனக்காய் வாழ். எரிகோ கோட்டையும் இடிந்து விடும். சூரியன் சந்திரன் தரித்து நிற்கும். ஜீவ ஒளி உன்னை நடத்தி செல்வான். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் தந்திடும். பயப்படா கலங்கிடாதே, பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்தி. கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். பகைவர்கள் நல்லோராய் மாறிடுவான். வெறுத்தோர் உன்னை வரவேற்பான். கோணலானே எல்லாம் செவ்வையாகும். மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பான். பகைவர்கள் நல்லோரை மாறிடுவான். வெறுத்தோர் உன்னை வரவேற்பான். கோணலானே எல்லாம் செவ்வையாகும். மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பான். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்தி. கலங்கிடாதே கலங்கிடாதே, பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்திடு. செங்கடல் செங்கடல் உனக்காய் வழி திறக்கும். சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும். ஜீவவாசல் உன்னை வரவேற்கும். செங்கடல் உனக்காய் வழி திறக்கும். சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும். யோர்தான் நதியும் விலகி ஓடும். ஜீவவாசல் உன்னை வரவேற்கும். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் தந்திடுவேன். என் சமூகம் உன் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நான் கலங்கிடாதே கலங்கிடாதே, கலங்காதீங்க, பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை நடத்துகிறார். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கோணலான எல்லாவற்றையும் செவியாக்குவார். கலங்கிடாதே கலங்கிடாதே, பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து உன்னை நடத்திடுவேன். கலங்கிடாதே பயப்படாதே, கரம் பிடித்து என்னை நடத்திடுவார். ஆமே, நல்ல கரங்க தட்டலாமா? ஓ ஹல்லேலூயா, நன்றி நன்றி. கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா. அவரை பார்த்து சொல்லாமா? உம்முடைய சமூகம், உங்க சமூகம், உம் சமூகம் என் முன் சென்றிடும். இளைப்பாறுதல் நீர்
கலங்கிடனே கலங்கிடனே பயப்படனே கரம் பிடித்து நீ நடத்தி செல்வே கலங்கிடனே பயப்படனே கரம் பிடித்து நீ நடத்தி செல்வே சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாருதல் நீர் தந்திடுவே சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாருதல் நீர் தந்திடுவே செங்கடல் எனக்காய் வழி திறக்கும் காத்தாலின் சேனைகள் அழிந்து போகும் நதியும் விலகி ஓடும் ஜீவவாசல் என்னை வரவேற்கும் செங்கடல் எனக்காய் வழி திறக்கும் சாத்தானின் சேனைகள் அழிந்து போகும் யோர்தான் நதியும் விலகி ஓடும் ஜீவவாசல் என்னை வரவேற்கும் சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாருதல் நீர் தந்திடுவே சமூகம் என் முன் சென்றிடும் நீர் தந்து பகைவர்கள் நல்லோராய் மாறிடுவார் வெறுத்தோர் என்னை வரவேற்பார் போனலானே எல்லாம் செய்வையாகும் மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பேன் பகைவர்கள் நல்லோராய் மாறிடுவார் வெறுத்தோர் என்னை வரவேற்பார் போனலானே எல்லாம் செய்வையாகும் மகிழ்வுடன் என்றும் வாழ்ந்திருப்பேன் சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாருதல் நான் தந்திடுவேன் சமூகம் சென்றிடும் இலை பாருதல் நீர் தந்தே கலங்கிடனே கலங்கிடனே பயப்படனே காரம் பிடித்து நீர் நடத்தி செல்வே கலங்கிடனே பயப்படனே காரம் பிடித்து நீர் நடத்தி செல்வேன் சமூகம் என் முன் சென்றிடும் இலை பாருதல் நான் தந்திடும் சமூகம் முன் சென்றிடும் இலை பாருதல் நீர் தந்திடுவே எல்லா கரங்களை தட்டலாமா ஆண்டவரே உங்க சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா உங்க சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டப்பா ஆண்டவரே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் உங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம் அல்லேலூயா நன்றி 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 சொல்லாமா நினைத்து நிறைவேற்றுவே நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே நீர் நம்ப பண்ணின நினைத்து நிறைவேற்றுவே உடன்படிக்கை தேவன் உடன்படிக்கையின் தேவன் நீர் உண்மையில் பிசகாதவர் உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர் என் ஆவிக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே
நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லமா மறவாமல் ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ம பண்ணின நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பீர். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கிடதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவே. சொல்லமா என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ம பண்ணின வாக்குகளை உடன்படிக்கை தேவன் உம்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உம்மையில் பிசகாதவர். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ம பண்ணிட உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்று. பாபா மரகதட நம்ம பண்ணிட உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ம பண்ணிட உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவே. சொன்னதை செய்து முடிப்பேன். சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே.
நான் பார்த்து சொல்லலாமா? மறவாமல் நினைப்பவரே, மறவாமல் நினைப்பவரே. அவர் மறக்கவே மாட்டார். முடிப்பவர் சொல்ல நம்ம பண்ணின, நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. நீ நம்ம பண்ணின உந்தன் வாக்குகளை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா முடிப்பவரே. மறவாமல் இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் அவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, ஏற்றி முடிப்பவரே. நினைப்பவரே, ஹல்லேலூயா. மறவாமல் நினைத்தவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. யோசேப்புக்கு உதவி செய்யற சொன்னவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா யோசேப்பை அழைத்த தேவன் யோசேப்பை மறக்கல. யோசேப்பை அழைத்த தேவன் யோசேப்பை மறக்கல. ஏற்ற நேரம் வரும்போது கர்த்தர் தீவிரமா யோசேப்பை உயர்த்தினார். ஏற்ற நேரம் வரும்போது சின்னவன் ஆயிரமாக சிறியவன் பலத்த சாதியமாக பெருகுவான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கைத்தட்டுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற கைத்தட்டுங்க. ஆமென். ஏற்ற நேரம் வரும்போது சின்னவன் ஆயிரமா பெருகுவான். இது கர்த்தருடைய வார்த்தை. இது கர்த்தருடைய வார்த்தை. அப்படியே அதை நிறைவேற்ற அவர் வல்லவரா இருக்கிறார். சின்னவன் ஆயிரமா பெருகுவான், சிறியவன் பலத்த சாதியமா பெருகுவான். ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி எஸ்லா. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவர். எல்லாம் கைகளை விட்டு சொல்லலாமா? சொன்னதை செய்து முடிப்பேன், சொன்னதை செய்து. எல்லாம் கைகளை உயர்த்துங்களேன். நீர் முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன், சொன்னதை செய்து முடிப்பேன். நீ முடித்து தீர்க்கு மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. சொல்லாமா? என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு என் கையை கொண்டு என் கையை கொண்டு. விசுவாசமா சொல்லலாமா? ஆண்டவர் உங்க கைகளை கொண்டு எதெல்லாம் தொடங்கினார் உங்க கையை கொண்டு அதை முடிப்பார். ஏற்றுவி என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்று. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களை மறவாமல் நினைப்பவரே, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன்
வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை. அவர் உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் அவர் ஆபிரகாமின் தேவன், அவர் ஈசாக்கின் தேவன், அவர் யாக்கோபின் தேவன், இன்றும் நம்முடைய தேவனா இருக்கிறார். என் நீதிக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னது நிறைவேற்றி மறவாமல் மறவாமல் நினைப்பவரே ஏசையா முடிப்பவர். மரகதடன மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின, நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே மறவாமல் நினைப்பவரே. எஸ் ஆமல் நினைப்பவர் ஏற்றி முடிப்பவரே. அவர் மறக்கவே மாட்டார். உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உன் தேவனாய் கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நாம தான் அநேக நேரங்களை மறந்து தூரமா போறோம். அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்துடுறோம். அவர் செய்த நன்மைகளை மறந்துடுறோம். அவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை மறந்துடுறோம். ஆனா நம்மளை நினைச்ச தேவன் நம்மை மறக்கிறதே இல்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. நான் உன்னை மறப்பதை சொல்ல கரங்க தட்டலாமா? எங்களை மறக்காதவரே, எங்களை மறக்காதவரே. எங்க அப்பா அம்மா எங்களை மறந்து போனாலும் மறைஞ்சி போனாலும் எங்களை மறக்காத நல்ல ஒரு தெய்வம். எல்லாம் கரங்க தட்டலாமா? எல்லாம் ஏற்றிக்கலாம். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 சொல்லாமா? எங்களை மறக்காத தெய்வமே ஸ்தோத்திரம் சொல்லாமா? ஸ்தோத்திரம் சொல்ல. எங்களை மறக்காதவரே, எங்களை மறக்காதவரே. கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறார். அவர் எங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோர் பெரிய எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஓ ஹல்லேலூயா. அவருக்கு பயப்படுகிற எல்லாரையும் அவர் ஆசீர்வதிப்பார். அவர் மறந்து போக அநீதியுள்ள தேவன் அல்ல. உங்கள் அநீதி, உங்கள் அன்பின் பிரயாசங்களை மறந்து போக அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் நீதியுள்ள தேவனா இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. எங்களை மறக்காதவரே, எங்க பிரயாசங்களை மறக்காதவரே, உம்மை உயர்த்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீங்க தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் சொல்லாமா? நன்றி 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 அப்பா.
தாழ்த்து ஒப்புடுக்கிறோம். ஆண்டவர் கிரியை செய்வராகப்பா. நன்றி நன்றி அப்பா. உமக்கு எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் செலுத்துகிறோம். நீரே பாத்திரரா இருக்கிறீங்கப்பா. நன்றி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதில் நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி கையை உயர்த்தி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. தீமைகளை நன்மையாக மாற்றினீ, துன்பங்களை இன்பமாக மாற்றினீ. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி. சிந்தனை மாற்றினீர் நன்றி. சிலுவைதனை அனுமதித்தீர் நன்றி. சிந்தனையை மாற்றினீர் நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமென் ஹல்லேலூயா. வாழ்க்கையில முதல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவுள் தான். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீங்க தேடும்போது நீங்க எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ என்பதை தேவ அறிந்துக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு கூட உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். கடந்த 3 வாரங்களா நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அபியா பத்தி நான் பார்த்து வந்தோம். அதன் பிறகு யார் பார்த்தோம்? ஆசா பத்தி எல்லாம் என்ன பண்ணாங்க? ஆசையா பார்த்துட்டு வந்தோம். இந்த வாட்டி என்னது? அவன் பையன் யாரு? யோசபாத் பார்த்து நான் பார்க்க போறோம். அல்லேலூயா. யோசபாத் இல்லைங்க, யோசபாத் பத்தி நான் பார்க்கிறோம். எடுத்துக்கொள்ளலாம். 2 நாளாகவும் 17:3-5 நாம் பார்த்து எடுக்கலாம். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்து வந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலனுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகள்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவர் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஆமென் ஹல்லேலூயா. திருப்பி 3 படிக்கலாமா? கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன் நாட்களில் நடந்து வந்த வழிகளில் நடந்து. ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் யோசபாத் கூட இருந்தார். ஏன் கேட்டீங்கன்னா, அவன் தகப்பனாகி தாவீது முன்கால் நடந்து வழி நடந்தான். தன் தகப்பனுடைய
தன் தகப்புடைய தேவனை தேடி இஸ்ரவேல் செய்கையில் நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். ஆகியால் கர்த்தர் அவன் ராஜ்யபாரத்தை பலப்படுத்தினார். அல்லேலூயா. முதலாவதாக நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, யோசபாத் கர்த்தரை தேடினான். ஆமீன். பால்கால்களை தேடல, மற்ற தெய்வத்தை தேடல. நம்ம கர்த்தரை தேடுவர்களாக நம்ம இருக்கணும் வாழ்க்கையில. வாழ்க்கை நிறைய பேர் என்ன பண்றாங்க, கிறிஸ்தவன் சொல்றாங்க, ஆனா மரியாதைக்கு என்ன பண்ண கொடியேத்த போயிடுறாங்க. கிறிஸ்தவன் சொல்றாங்க, மாரியாத்தக்கு கூழ் ஊத்த போயிடுறாங்க. கிறிஸ்தவன் சொல்றாங்க, பாத யாத்திரை எங்க போறாங்க, நடந்து வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க. கிறிஸ்தவன் சொல்றாங்க, நடந்து என்ன பண்றாங்க, இங்க பக்கத்து ஒரு இருக்குது, என்ன இருக்குது, திருவான்மூர் தாண்டி பெசன் நகர் போறாங்க. பெசன் நகர் போய் என்ன பண்றாங்க, மெழுகு ஏத்துறாங்க. எப்போ பெசன் நகர்ல போய் மெழுகு ஏத்துறது, நீங்க வந்து மேரியை கும்புறதும் மாரியை கும்புறதும் ஒண்ணுதான். அல்லேலூயா. நீ பெசன்ல போய் விளக்கு ஏத்தும் போது அங்க சிலையை நீங்க வணங்குறீங்க, அதுவும் ஒரு பாகால் தான். இயேசுவை இருக்கிற இடத்துல கண்களை மூடி உயிருள்ள தெய்வத்துக்கு சிலையை வைத்து நம்மளால பார்க்க முடியாது. நீங்க மரியாதை வந்து இயேசுக்கு நிகர கொண்டு வர முடியாது, அது விக்கிரகங்கள் தான். அப்போ நம் வாழ்க்கையிலே நாம் நல்லா இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை தான் நாம் தெய்வமாக என்ன பண்ண இருக்கணும். சிலருக்கு கடவுள் பார்த்தீங்கன்னா வேலை கடவுளா இருக்கும். சர்ச்சில் உட்காந்து இருப்பாங்க, ஃபோன் ஒன்னே இருப்பாங்க. என்ன ஃபோன் ஒண்ணுவாங்க, நான் வரேன்டா, வேலை முடிச்சு அப்படி வைடா. நீ வந்து சர்ச்சில் உட்காந்து பாகால் வணங்கிட்டு இருக்கிற. சபைக்கு வந்தேன்னா செல்போன் ஆஃப் பண்ணி என்ன பண்ணணும், வச்சிடணும், இல்லை செல்போன்ல வெடிச்சிடும். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா செல்ஃப் ரிப்பேர் ஆயிடும், உடஞ்சிரும். கத்தர் நீ ஏன் உடையனா இவங்க என்ன பண்றாங்க, எப்படி ஏன் சொல்லவா, இது சும்மா சொல்ல, உண்மையை பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தெய்வத்தை கொண்டு போய் பெலிஸ் என்ன பண்றாங்க, அவங்களுடைய கோயிலுக்குள்ள வைக்கிறாங்க, தாபோருக்குள்ள கொஞ்சம் நல்லா எடுத்து வைக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லா சிலையும் கீழே வந்து உடஞ்சி நாசமாயிடுச்சு. ஏனென்றால் கத்தர் வைக்க வேண்டிய இடத்துல நீ எதை கொண்டு வைத்தாலும், அது சிலையா இருந்தாலும், உன் போனா இருந்தாலும், உன்னுடைய பர்ஸா இருந்தாலும், எதுவா இருந்தாலும், நீ கர்த்தரு கொடுக்க வேண்டிய கனத்தை நீ கொடுக்கலனா அது வாழ்க்கையில இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. சிலருக்கு வேலையே கடவுள் இருப்பாங்க, கடவுள் தான் முக்கியம்னாங்க, அப்புறம் சொல்லுவாங்க வேலை தான் கடவுள். அப்ப பாத்துறீங்களா, இருப்பா என்னுடைய வேலை தான் என்னுடைய போட்டே இருப்பாங்க. வேலைதான் செய்யும் தொழிலே செய்யும் தொழில் தெய்வம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில நமக்கு முதல் என்னன்னா கர்த்தர் தான். அல்லேலூயா. அந்த இடத்தை நீங்க மாத்தி வேலைக்கோ இல்ல பிள்ளைக்கோ இல்ல கணவனுக்கோ மனைவிக்கோ எதுக்கு நீங்க கொண்டு நிப்பாட்டினாலும் அது வாழ்க்கையில பிரச்சனையை தான் கொடுக்குமே தவிர அது நன்மையை கொடுக்காது. என்றால் கர்த்தரு கொடுக்க வேண்டிய கணத்தினை கர்த்தரு கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. யோசபாத் கர்த்தரு கொடுக்க வேண்டிய கணத்தை முதல்ல கர்த்தரு கொடுத்தான். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனால் நீ கர்த்தரு கொடுக்கல அப்படின்னா அது உனக்கு பிரச்சனையா மாறும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்தை உட்கார்ந்து, இரண்டாவது சில என்ன பண்ணுவாங்க, தேவ சமூகத்தை உட்கார்ந்துகிட்டு இங்க நினைப்பு இருக்காது. என்ன நினைப்பா இருக்கும், சர்ச்சு முடிச்சுக்கு என்ன பண்ணலாம், என்ன இருக்கலாம், வந்திருப்பாங்க, 6 அட்டன் பண்ணுவாங்க, இது முடிச்சதுக்கு அப்புறம் வேலையை கமிட் பண்ணிருப்பாங்க. அந்த வேலைக்கு கரெக்டா முடிப்பாரா, எப்படி வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு போயிட்டு போகிறதா, இல்ல இப்படியா போகிறதா, இல்ல சிக்கன் வாங்கி வீட்டுக்கு போகிறதா, இல்ல போயிட்டு சிக்கன் வாங்குறதா, இல்ல இன்னைக்கு பெப்பர் சிக்கன் செய்யறதா, இல்ல என்ன பண்ணுது சில்லி சிக்கன் செய்யலாமா, எங்க உட்காந்துட்டு சர்ச்சில் அதுவும் பாகால்தான். நீங்க தேவ உட்கார்ந்துட்டீங்கன்னா தேவ சமூகத்துல முழு மைண்ட் இருக்கணும். உன் உடம்பு இங்க வச்சுட்டு மைண்ட பாகால் கொடுத்துட்டு அப்படின்னா உன் மைண்ட்ல பிசாசு உட்கார்ந்துருவான். அவன் உட்கார்ந்துட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணுவான். இங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா சபைதான், வேத வார்த்தை தான் என்ன சொல்றாங்க, இங்கதான் உங்களோட முழு அட்டென்ஷனும் இங்கதான் இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம யோசிக்க கூடாது. அல்லேலூயா. இது காலைல சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கலாம். ஆனா சர்ச்சு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வேற யோசனை உங்க மைண்ட்ல வந்தால் அது தேவன் கொடுக்கிற யோசனை இல்ல, இது பாகாலாகிய பிசாசு உங்களுடைய எண்ணத்துல கொண்டு கொடுக்கிற யோசனை. அல்லேலூயா.
அப்போ இங்க யோசேப்பு என்ன பண்ணானா, கர்த்தரை வாழ்க்கையில முதல்ல தேடணும். அதான் முதல் என்னன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. ரெண்டாவது அங்க பார்க்கலாம். ரெண்டாவது அவன் என்ன பண்ணனா, தேவனை தேடுவது மாத்திரம் இல்லாமல் ஆகியால் 3 4 படிக்கலாம். 4வது படிக்கலாமா? தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது தேவனை தேடுவது மாத்திரம் செய்யல, அவன் கற்பனையை கை கொண்டான். இது முக்கியமான வார்த்தை. முதல்ல தேவனை மட்டும் தேடினான். இரண்டாவது தேவனை தேடுது மட்டுமல்லாமல் கற்பனையில் நடந்தான். இது ரொம்ப முக்கியம். நீ கிறிஸ்டியன் தாங்க, என்ன பண்றேன், நான் சாராயம் காய்ச்சி வித்துன்னு இருக்கிறேன் அப்படின்னுவாங்க. கிறிஸ்தவன் தான் என்ன பண்றீங்க? இப்போ பேர் சொல்லுவாங்கல்ல தெலுங்குல, பேர் பெத்த பேரு சரக்கு ஏமி லேது, சரக்கு ஒண்ணுமே இருக்காது. என்ன பேர், நான் கிறிஸ்தவனா? ஆண்டவர் உன் கிறிஸ்தவனை பார்க்கல, என்னுடைய கற்பனை நடக்கிறியான்னு பாக்குறாரு. இங்க அங்க அழகா போட்டிருக்கு, யோசேப்பு கர்த்தரை தேடு மாத்திரம் அல்லாமல் என்ன பண்ணானா, அவருடைய கற்பனையில் என்ன பண்ண நடந்து கொண்டான். அல்லேலூயா. செய்யும்படி அவருடைய கற்பனைப்படி நடந்து கொண்டான். அப்போ நாம சிலர் என்ன பண்ற, சர்ச்சுக்கு வராங்க, நல்ல விஷயம்தான். கற்பனை கை கொள்றீங்களா? அது யோசிச்சு பாருங்க. சில ஊழியம் பண்றாங்க, நல்லதுதான். கற்பனை கை கொள்றீங்களா? அதை பாருங்க. சில மிஷனரிகள் என்ன பண்றாங்க, சில காணிக்கையில கொடுக்கறாங்க, நல்லதுதான். நீ கற்பனை கை கொள்றீங்களா? இது ஆண்டவர் உங்களை கிறிஸ்தவனாய் வாழ்வதற்கு அழைக்கல, கற்பனைக்கு கை கொள்ள அழைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பொய் சொல்லாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, அதிக கோவப்படாது இருப்பாயாக, எரிச்சல் அடையாது இருப்பாயாக. கலாத்தியில இருக்கும், எல்லாமே இருக்கும். 5 அதிகாரத்துல 20 மேல இருக்கும். இப்படி அநேக இதெல்லப்பா, நீங்க கிறிஸ்தவனா இருப்பதற்கு உன் அழைக்கல, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்வுக்கு தான் அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீ கிறிஸ்தவனை அழைக்கல, கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணுமா? அல்லேலூயா. கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணுமா? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தினந்தோறும் பைபிளை படிச்சு வேதத்தை வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, இந்த கற்பனை நடக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. இந்த கற்பனையின்படி நடக்கிறவனே தேவ நோக்கி பார்க்கிறாராம். அல்லேலூயா. யார நோக்கி பார்க்கிறாரா? படிக்கிறவன் அல்ல, இந்த வசனத்தின்படி நடக்கிறவங்களையே. அல்லேலூயா. பக்கத்துக்கு கிள்ளிட்டு கேளுங்க, நடக்கிறியாப்பா? நடக்கிறீங்களா? உண்மையா இருக்கீங்களா? நேர்மையா இருக்கீங்களா? இல்ல இதயத்துல என்ன இருக்கு? உனக்கு கசப்பு இருக்கா? யார்கிட்ட கோபம் இருக்கா? தீராத சில பகை மனதுக்குள்ள இருக்கா? பார்த்தாலுமே ஏதாவது என்ன பண்ணலாம், யாரை ஏமாத்தலாமே பார்த்து இருக்கீங்களா? காலை எழுந்துக்கு அப்புறம் நீ யாரை ஏமாத்தலாம், நீ யாரை என்ன பண்ணலாம் அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறியா? இல்ல இன்னைக்கு என்ன பொய் சொல்லலாம் அப்படி யோசிச்சு இல்ல, நான் கற்பனைப்படி நடக்கிறவர்களாக தேவன் விரும்புகிறேன். இங்க யோசேப்பு என்ன பண்றாருன்னா, அவர் கட்டளின்படி கை கொண்டு நடந்தான். அல்லேலூயா. இப்படி ராஜ்யத்தை தேடினான். அவனுக்கு இப்படியாக தேவ ராஜ்யம் தேடினான். அவனுக்கு எப்படி என்ன கிடைச்சதான்? கர்த்தர் கை ராஜ்யத்தை. சில 5வது வசனத்தை பார்க்கும்போது, கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியா இருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாய் கிடைக்கும். என்கிட்ட காசு இல்லைன்றீங்களே, நீ காசை தேடி போகாதீங்க, கர்த்தரை தேடி போங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்க கையில காசு வர ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை தேடினா சபைக்கு வருவது கர்த்தரை தேடுவது அல்ல. கர்த்தரை தேடுவதுன்னா அவர் கற்பனையை கை கொள்வது. அவர் பைபிளை படிச்சு அந்த பைபிள் என்ன எழுதிருக்கோ அது போல நடக்கிறது தான் கற்பனை கை. இப்படி இருக்கிறவங்களுக்கு ஐஸ்வர்யம் தானா தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. தானா தேடி வர ஆரம்பிக்கும். சின்ன விஷயம்தான். முந்தின நாள் வீட்டில் தேங்காய் இல்லை, வீட்டில் தேங்காய் மரம் இருக்குது, ரொம்ப நாளா தேங்காய் போட மாட்டேங்குது. நான் பார்த்தேன், நான் போகும்போது இந்த மரம் தேங்காய் போட மாட்டேன், வீட்டில் தேங்காய் ஆச்சு, இப்போ வாங்கணும். எதுக்கு? ஏசு நாமத்தினால இன்னைக்கு தேங்காய் விழுவதாக சொல்லிட்டு போயிட்டேன். சாயந்தரம் வந்து தேங்காய் விழுந்து கிடக்குது. வீட்டுக்கு போயிட்டேன். திருப்பியும் என்னடா இது அதுவா விழுந்துச்சா இல்லை நம்ம சொல்லி விழுந்துச்சா தெரில.
சரி சொன்ன ஆண்டவரே ஏசு நான் இன்னைக்கும் தேங்காய் விழுவதாக சொல்லி போயிட்டேன். இன்னைக்கு காலைல தேங்காய் அடைச்சிச்சு. வாப்பா ரைட்டு, நம்ம ஜெபம் பண்ண மேலே தேங்காய் விழுது கீழே, அது பெருசா இருக்குது. தேங்காய் இருக்கிற ரேட்டுக்கு 50 ரூபா 60 ரூபா வைக்குது. அப்போ இயேசு நாமத்தில் என்ன பண்ண சொல்லும் போது என்ன பண்ண நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வாழ்க்கையில நீங்கள் தேவனை கிட்டி சேர 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 நீங்கள் ஐஸ்வர்யத்துக்கு ஜெபம் பண்ண தேவையில்லை, ஐஸ்வர்யம் தானா தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இங்க யோசப்பா ஐஸ்வர்யம் தேடல, தேவ ராஜ்யத்தை நீதி தேடின. மத்த பார்க்க மத்திய 6:33 முதலாவது தேவ ராஜ்ய நீதி தேடுங்கள், அப்பொழுது உங்க ஐஸ்வர்யம் தானா தேடி வரும், கனம் தானா தேடி வரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை உயர்வு தானா தேடி வரும். ஏன்? உடல் சுகம் தானாய் தேடி வரும், ஆரோக்கியம் தேடி வரும். உங்க வாழ்க்கையில பிசாசு பிரச்சனை கொடுக்கணும்னா முதல்ல எதை ஸ்டாப் பண்ணுவானா? சபை வருவதை ஸ்டாப் பண்ணுவான். அல்லேலூயா. இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ண பார்ப்பான், இல்ல லேட்டா போக வைப்பான், இல்ல பிரேயர்ல ஏதோ கேர்ஸ்ல கட் பண்ணுவான். அப்ப தெரிஞ்சுக்க வேண்டியதான், பிசாசு உங்க வாழ்க்கையில என்ன பண்ணுது? சைக்கிள்ல வரான். என்ன வரான்? சாத்தானு சைக்கிள்ல வரான். தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் கேர்ஸ்ல இப்போ ஸ்டாப் பண்றேன். ஜெப கொடுத்து ஒழுங்கா போனாலே இப்பொழுது ஸ்டாப் பண்ண அர்த்தம்னா பிசாசு வாழ்க்கையில வியாதியோ பலவீனத்தையோ கொடுக்க ட்ரை பண்றான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? நான் என்ன பண்ணோம்? உஷாராயிரணும். அல்லேலூயா. அப்போ எங்கேயோ நம்முடைய ஆண்டவர் சபைக்கு போகிறத விருப்பம் இல்லையே, ஜெபம் பண்ண விருப்பம் இல்லையே, சபைக்கு நேரத்துக்கு போறது விருப்பம் இல்லைன்னா எங்கேயோ நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்கேயோ வாழ்க்கையில பிசாசு கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நம்ம சபைக்கு போகும்போது உற்சாகமா என்ன பண்ணும்? போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ இங்கே தேவனுடைய காரியத்தை செய்வது வேற, உற்சாகம். இங்க பாத்தீங்கன்னா எப்படி அடுத்தது பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஐஸ்வர்யம் தானாய் தேடி வந்தது. யாருக்கு வந்து தேடி வந்தது? 12வது படிக்கலாம் அப்படியே. 12, 17, 12 அதான். இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளையும் வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். ஹல்லேலூயா. வர 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 விருத்தி அடைந்து கொண்டே போகிறான். மேல 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 போயிட்டே இருக்கிறான். ஏன் கேட்டீங்கன்னா அவன் முதலாவதாக தேவனை தேடினான். முதலாவது வேலையை தேடல, முதலாவது தேவனை தேடினான். முதலாவதாக மற்றதை தேடல. தன் வாழ்க்கையில முதல் இடத்தை தேவனுக்கு தான் கொடுத்தான், யாருக்குமே கொடுக்கல. யாரு வாழ்க்கையில முதல் இடத்தை கடவுள் கொடுக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கை நாளுக்கு நாள் மேலதான் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. நல்லா பாருங்க, நீங்க உண்மையாய் கர்த்தர் முக்கியத்துவம் கொடுத்து அவர் கற்பனை நடந்தால் இப்போது சிறியவனா இருக்கலாம், இப்போது ஒண்ணும் இல்லாம இருக்கலாம். ஆனா போக 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 வாழ்க்கை பெரிய லெவலுக்கு தான் போயிட்டு தான் இருக்குமே தவிர கீழே போகாது. அல்லேலூயா. அப்ப வாழ்க்கையில தேவன் முதலிடம் கொடுக்கும் போது தேவன் என்ன பண்ற? மாற்றுக. அல்லேலூயா. உற்சாகம். அது மாத்திரமல்ல, 17:18 பாத்தீங்கன்னா என்ன பண்ணா? உற்சாகமாய் என்ன பண்ணா? மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடு சம்பந்தம் கலந்து. ஓகே. 6 படிக்கலாமா அப்படியே? 17:6. ஆமா. கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது. அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவையும் விட்டு அகற்றினான். ஆமா, யூதா விட்டு அகற்றினான். அவன் கர்த்தருடைய வழியில் அவன் இருதயம் உற்சாகமா இருந்துதான். கர்த்தரை தேடுவதற்கு அவன் கற்பனை கை கொண்டான் மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுவதில் உற்சாகமா இருந்தான். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கை கர்த்தரை தேட உற்சாகமா இருக்கீங்களா? உற்சாகம் இல்லாம இருக்கா? இப்ப சபையில் வரும்போது போனோம் உங்களுக்கு தோணும் போது சர்ச்சுக்கு போனோமா அப்படின்னு தோணக்கூடாது. உங்களுக்கு நேற்று இருந்தே சபைக்கு போகணுன்ட்டு ஆர்வம் உங்களுக்கு மன வந்துகிட்டே இருக்கணும். சர்ச்சுக்கு போகணும், சீக்கிரமா போகணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், உற்சாகம் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கணும். இப்படி யார் உற்சாகம் வருதோ அப்பொழுதுதான் 12ஆம் வசனம் நடக்கும். வர வர அவன் மிகவும் பெரியவனாகி. அப்ப யாருக்கு இன்னும் வர வர அதிகமாகுதுன்னா சபைக்கு போறான், தேவனை ஃபர்ஸ்ட் இடம் வைக்கிறான், 2வது அவன் கற்பனை கை கொள்றான், 3வது உற்சாகம் உள்ள தேவன் பிரியமா இருக்கிறாராம். அல்லேலூயா. யார் தேவனுடைய பைபிள் படிக்கணும்னா உற்சாகமா படிக்கணும். ஜெபம் பண்ண சொன்னா உங்களுக்கு உற்சாகம் இருக்கணும். இவ கத்த அதுக்கு எல்லோ கல்லியோ மனை வணங்குறாங்கப்பா, நான் என்ன பண்றேன்? கடவுள் வணங்குறேன். உற்சாகமாய் வணங்கணும்.
முழு பலத்தோட கத்தரை ஆராதிக்கணும். நான் கைகளை தட்டி இவங்க சொல்ல கை தட்டுங்க சொல்ல உற்சாகம் கையை தட்டணும். எதை செய்தாலுமே கத்தருக்கு எதை செய்தாலுமே உற்சாகமாய் நீங்க செய்யும் போது நீங்க வர 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 திருப்தி அடைந்து தான் போவீங்க. அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் உன் வாழ்க்கையில முதல்ல தேவன் தான் இருக்கணும். ரெண்டாவது கற்பனைகளை கை கொள்ளணும். கற்பனை எது? வேத வார்த்தைகளை. மூன்றாவது அது உற்சாகம் உள்ள தேவன் பிரியமா இருக்கு. 2 Corinthians 9:7 நினைக்கிறேன். 2 Corinthians 9:7 வசனம் இருக்கும். 2 Corinthians 9:7. ஓகே, 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அவன் விசனமா இல்ல, சே போனமா கால் இது சண்டேனா லீவு, இந்த ஒரு நாள் கொஞ்சம் தூங்கி எழுந்து பொறுமையா எழுந்துக்கலாம் பார்த்தா என்ன பண்ணுது, சர்ச் இருக்குது போனமே சே அப்படின்னு உங்க மனதுல சொன்னானா அது பிசாசுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சர்ச்சுக்கு போயிட்டு வரணுமாப்பா என்னப்பா இது அப்படின்னு. அப்போ ஜெபம் பண்ணா ஒரு கேர்சல் வருதுன்னா ஒரு தோய்வு, மற்ற கூட்டத்துக்கு வரனா ஒரு தோய்வு, பைபிள் படிக்கணும்னா ஒரு தோய்வு. பைபிள் படிக்கிறீங்க எல்லாருமே கரெக்ட் ரெகுலரா? பைபிள் படிக்கிறீங்களா? நீங்க பைபிள் படிக்காம வாழ்க்கையில நல்லா இருக்குதுன்றது கஷ்டமான காரியம். அல்லது கூடாத காரியம். இந்த பைபிள் வேதத்தில் பிரியமா இருக்கிறதா என்ன பண்ணாருக்கு, நீர்க்க ஓரமா ஏற்பட்டு தன் காலத்து கனி கொடுத்து இழுவிழா மரத்தை போல இருப்பான். பைபிள் படிங்க. ஓகே, அப்போ இங்க போட்டிருக்கு உற்சாகமாய் கொடுக்கிற தேவன் பிரியமாக எதை செய்தாலும் உற்சாகமாய் செய்யுங்க. கொடுக்குதா உற்சாகமா கொடுங்க. வர்ஷிப் பண்றீங்களா உற்சாகம் வர்ஷிப் பண்ணுங்க. கை தட்டுறீங்களா உற்சாகம் கை தட்டுங்க. தேவனுக்கு ஊழியம் பண்றீங்களா உற்சாகமா ஊழியம் பண்ணுங்க. தேவனுக்கு நீ எது செய்தாலுமே எப்படி செய்யணும், பெஸ்டா செய்யணும். அல்லேலூயா. எதை செய்தாலும் எப்படி செய்யணும், பெஸ்டா. எதை தேவனுக்கு நீங்க எதை செய்தாலுமே யார் பெஸ்டா செய்யறாங்களோ பார்க்க தேவன் பார்க்க. நீங்க ஒரு கல்லையோ மண்ணையோ வணங்குற மாதிரி ஒரு மத்த குல கடவுளை மாதிரி இல்ல, இவர் பார்க்கிறார். நீங்க எப்படி வணங்குறீங்க, எவ்வளவு டோன்ல என்ன பண்றீங்க, நீங்க பாட்டு பாடுறீங்க, இருதயம் எப்படி இருக்கு, எவ்வளவு உற்சாகமா இருக்கு. இதெல்லாம் நீங்க மனிதர்களை ஏமாத்திரலாம், பாஸ்டர் ஏமாத்திரலாம், என் கூடவே இருக்கிற உங்க மனைவி கூட ஏமாத்திரலாம், ஆனா கடவுளை ஏமாத்தவே முடியாது. நீங்க எவ்வளவு உற்சாகமா இருக்கீங்க, என்னுடைய காரியங்களை எவ்வளவு உண்மையா இருக்கிறீங்க, என் உண்மையா இருக்கீங்களா உண்மையா இல்லாம இருக்கீங்களா, எல்லாம் A to Z ஆண்டவருக்கு உங்க பற்றி எல்லாமே தெரியும். அதான் சொல்றேன், நீ உற்சாகமா இருந்தால் நீங்க வர 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 விக்தி அடைந்து அல்லேலூயா பெரியவனாகி பெரிய ஐஸ்வர்யனாக நீங்க மாற முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஐஸ்வர்யமாய் மாறுவதற்காக என்ன சொல்ல வரல, உங்க இயல்பே நீங்க என்ன பண்ணும், ஆண்டவரை உற்சாகமாய் வணங்கினாங்க, காலையில ஜெபம் பண்ணும், காலையில என்ன பண்ணும் பைபிள் படிக்கும், இப்படிப்பட்ட காரியம் என்ன பண்ணும், நீங்க பலப்படும் போது தேவன் சரி பண்றாரு. அல்லேலூயா. தேவன் ஐஸ்வர்யத்தை தேவன் என்ன பண்றாரு, கொடுக்கிறாரு. சில பாத்தீங்கன்னா ஐஸ்வர்யம் வேண்டாம் வேணாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, சில ஆட்களை பேசும்போது ஐஸ்வர்யமே வேணாம் வேணாம் சொல்லிட்டு ஐஸ்வர்யம் சுத்தின்னு இருப்பாங்க. காசெல்லாம் வேணாங்க, ஆனா டெய்லிக்கு என்ன இருப்பாங்க, அவங்களோட காசு கிடைக்குமா இவங்களோட காசு கிடைக்குமா, இப்படிப்பட்டவங்க என்ன பண்ண ஐஸ்வர்யம் சேராது. நீங்க ஐஸ்வர்யம் பின்னாடியே போனீங்கன்னா பேச்சு விதமா இருக்கும், பணம்லாம் வேஸ்ட்டுங்க, பணம்லாம் ஒண்ணும் இல்லை, அவங்களோட ஐஸ்வர்யமே சேராது. ரெண்டாவது, பணத்துக்கு பின்னாடி போறவங்க கூட்டி ஐஸ்வர்யம் சேராது. யாரு தவிர சேரும், கடவுள் பின்னாடி யார் போறாங்களோ அவங்க கிட்ட ஐஸ்வர்யம் தேரும். அல்லேலூயா. இப்போ ஐஸ்வர்யம் யார்கிட்ட வரும்னா ஐஸ்வர்யம் பின்னாடியே போறவங்க கிட்ட அது வராது. ரெண்டாவது, ஐஸ்வர்யம் வேணாம் வேணா சொல்லுவாங்க, காசு பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. காசு வேணாங்க, காசுல இருந்து பிசாசுங்க, காசு நம்மளை அழிச்சிருங்க, காசு நம்மளை என்ன பண்ண நாசம் பண்ணுங்க சொல்லுவாங்க. ஆனா காசுனா முதல்ல என்ன பண்ணுவாங்க, ஓடுவாங்க. இவங்ககிட்ட காசு சேராது. யார்கிட்ட காசு வரும்னா, யார்கிட்ட காசு சேரும், தேவனை தேடுதலுக்கு காசு சேரும். அல்லேலூயா. இன்னும் சீக்கிரம் சொல்றேன், ஐஸ்வர்யத்தை விரும்ப வேண்டும், தேவனை தேட வேண்டும் சொன்னா, ஐஸ்வர்யத்தை நீ ஐஸ்வர்யத்தை விரும்பல ஐஸ்வர்யம் வராது. ஐஸ்வர்யம் விரும்பணும், தேவனை
தேடணும். நம்ம என்ன பண்ண தெரியுமா? தேவனை விரும்புறோம், ஐஸ்வர்யத்தை தேடுறோம். இப்படி உல்டாவா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வராது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? தேவனை என்ன பண்ணணும்? தேவனை தேடணும், ஐஸ்வர்யத்தை விரும்பணும். அல்லது பக்கம் சொல்லுங்க, தேவனை தேடணுமா, ஐஸ்வர்யத்தை? சில தேவனை தேடுவாங்க, ஐஸ்வர்யத்தை விரும்ப மாட்டாங்க, அவனுக்கு கிடைக்காது. சில ஐஸ்வர்யத்தை விரும்புவாங்க, தேவனை தேட மாட்டாங்க, அவனுக்கு கிடைக்காது. யார் இது ரெண்டுத்து ஒன்னா பண்றாங்களோ, தேவனையும் தேடணும், என் வாழ்க்கையில முதலிட தேவனுக்குன்னு வைக்கணும், அதே டைம்ல நான் ஐஸ்வர்யமா வாழணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு விரும்பணும். யார் விரும்புறாங்களோ அவங்ககிட்ட வந்து சேரும் இது. அல்லேலூயா. அப்போ இங்க யோசபாத் தேவனை தேடினான், ஐஸ்வர்யத்தை விரும்புனா ஆட்டோமேட்டிக்கா ஐஸ்வர்யம் தானா தேடின மனிதனுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப தேவனை தேடும் போது யோசிச்சு பாருங்க, தேவனை தேடும் போது உங்க ஐஸ்வர்யம் தேடி வரும். நீங்க வந்த ஐஸ்வர்யத்தை விரும்பும் போது அது உங்ககிட்ட நிற்கும். சில ஊழியக்காரங்களை பாத்தீங்கன்னா நல்ல ஊழியம் பண்ணுவாங்க, தேவனை தேடுவாங்க, ஆனா ரொம்ப வறுமையில இருப்பாங்க. தேவன் ஊழியம் நல்லா பண்ணுவாங்க, அவனோட காசு இல்லாம இருக்கும். அது ஏன் கேட்டேன், இதுதான். அவங்க தேவனை தேடுவாங்க, தேவனை தேடும் போது கிடைக்க பலனாகி ஐஸ்வர்யம் தேடி வரும். தேடி வரும்போது இவங்க அதை விரும்பாம ஐஸ்வர்யெல்லாம் மாயங்க, ஐஸ்வர்யெல்லாம் பிசாசுங்க, இந்த காசெல்லாம் பிசாசுங்க, இதெல்லாம் இருந்தா சரியாவா சொல்லும்போது வந்த ஐஸ்வர்யம் அப்படியே போயிடும். கடைசி வரைக்கும் தேவனை தேடுற உற்சாகமா இருப்பாங்க, ஆனா அவங்க கையில கடைசி வரைக்கும் ஒரு ஏழையாகவே வாழ்ந்து என்ன பண்ணுவாங்க, மறிச்சிருவாங்க. தேவன் உங்களை ஏழையாய் வாழ்ந்து மறிப்பதற்காக தேவன் அழைக்கல, உங்களை ஐஸ்வர்யமாக்கும்படி தேவன் உங்களுக்கு தரித்திரனானார். அல்லேலூயா. தேவனே விரும்பி கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நீங்கள் வேணா சொன்னீங்கன்னா நீங்க தேவன் பட்சத்து இல்ல, நீங்க பிசாசு பட்சத்து பேசி கொண்டிருக்கீங்க. அல்லேலூயா. தேவன் விரும்ப ஐஸ்வர்யத்தை தேவன் ஐஸ்வர்யம் கொடுக்க விரும்புறாரு. அது வேணான்னு சொன்னீங்கன்னா நீங்க தேவன் பக்கத்து இல்ல, யாரு எங்க பக்கத்துல இருக்கீங்க? பிசாசு பக்கத்துல இருக்கீங்க. அப்பதான் சொல்லணும், ஆண்டவரே உங்க தேடுற ஆண்டவரே, உங்க தேடுறதுல கிடைக்க எல்லா ஐஸ்வர்யமும் எனக்கு வேணும் ஆண்டவரே, நல்ல வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உன் பிள்ளை ஆண்டவரே, என் வாழ்க்கை தரித்திரம் மாறணும், என் கஷ்டங்கள் மாறணும், நான் 4 பேர் கொடுக்கறோம் மாத்தணும் ஆண்டவரே. என்னை பார்த்து என்ன உன் கடவுள் பிடிக்கிறாரு, என் கடவுளை போய் ஆசிரிச்சுக்கிறாரு, நீ சர்ச்சைக்கெல்லாம் போற, ஏசுப்பா சொல்ற, இவ்வளவு பரதேசியா இருக்கிறப்பா, இவ்வளவு பிச்சைக்காரனா இருக்கிற, உன்ன நான் பரவாயில்ல அப்படி சொல்லாம இவன் கடவுள் பெரிய கடவுள்ப்பா, அந்த கடவுள் ஆசிரிச்சுக்கிறாருப்பா அப்படின்னு உங்ககிட்ட இருக்கிற வாழ்க்கையை பார்த்து மற்றவர்கள் என்ன பண்ணும், பொறாமை போற அளவுக்கு தேவங்களை ஆஸ்வதிக்கணும். அல்லேலூயா. உங்க ஐஸ்வர்யம் புரோஜனங்களை பார்த்து பொறாமப்பட வைக்கணும். என்ன பண்ண வைக்கணும்? பொறாமப்பட வைக்கணும். ஆமீன். அப்பொழுதுதான் அதை கவர் பண்ணும். பரவாயில்ல, இப்படி இருந்தாங்கப்பா, இவங்க நல்லா இருக்கிறாங்கப்பா, நம்மளும் என்ன பண்ணலாம், சர்ச்சை போய் ஏதாவது பார்க்கலாமே அப்படி தோணணும். இப்படி இருந்தாங்கப்பா, இப்படி இருந்தவன் இப்படி ஆயிட்டான், அதனால சர்ச்சுக்கே போகவே கூடாது, நிலைமை போக கூடாது. நல்லா தான் இருந்தான்ப்பா, சர்ச்சு போய் கெட்டு போயிட்டான்ப்பா, நல்லதான்ப்பா இருந்தான், இப்படி மோசமாயிட்டான்ப்பா, என்ன பண்ணுது, மழை கூட என்ன ஒதுக்கூடாது, சர்ச்சு பக்கம் ஒதுங்க கூடாதுப்பா அப்படின்னு அவனு இங்க கொண்டு வந்துடுறீங்க. அப்ப நீ கத்திர தேட 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 ஐஸ்வர்யம் வரும். வேற ஐஸ்வர்யத்தை நீங்க விரும்புங்க, நல்லா இருக்கணும் விரும்புங்க, நல்ல ட்ரெஸ் போடணும் விரும்புங்க. சர்ச்சுக்கு வரோம், நல்ல ட்ரெஸ் போடணும், எங்கெல்லாம் ட்ரெஸ் அழகாக போட்டு போறீங்க. சர்ச்சுக்கு போகும்போது பெஸ்டா போகணும், உற்சாகமாய் போகணும். அல்லேலூயா. கல்யாணத்துக்கு போகிற மாதிரி என்ன எங்க வரணும், சர்ச்சுக்கு வரணும். நான் முதல் ட்ரெஸ் எடுத்தேன்னா எங்க தான் போடுவேன், முதல்ல சர்ச்சுக்கு தான் போடுவேன். சர்ச்சுக்கு போட்ட பிறகுதான் எங்கேயும் போடுவேன். ஏன்னா எனக்கு ஆரம்பத்துல 2 ட்ரெஸ் தான் இருந்துச்சு, 2 ட்ரெஸ் தான் ஓட்டின்னு இருப்பேன். ஒரு மாசம் பாஸ்டர் ஊழியம் பண்ணுவேன், என்னடா 2 ட்ரெஸ்ஸை மாத்தி போடணுங்கிற, வேற ட்ரெஸ்ஸே இல்லை பாஸ்டர். அதுக்கப்புறம் ஆண்டவன் பண்ணாரு, நிறைய ட்ரெஸ். என்ன வைஃப் சொல்றேன், என்ன இப்ப நிறைய ட்ரெஸ் இருக்குது, தெரியாதுப்பா, அவங்க கொடுக்குறாங்க, அதெல்லாம் போட்டுக்கிற. அப்போ ஏனென்றால் நாம் இருக்கிறத பெஸ்ட் ஆண்டு கொடுக்கும் போது தேவன் நிச்சயமாகவே நமக்கு பெஸ்டாகவே கொடுப்பார். அல்லேலூயா. சர்ச்சுக்கு எப்படி வரணும், சர்ச்சுக்கு வரும்போது பெஸ்டா வரணும். தூங்கணும், மூஞ்சியில பவுடர் போடாம அழுக்கு மூஞ்சியா தூங்க, அப்படியே எழுந்து பாபா அப்படியே போலாம் அப்படியே போயிட்டு இல்ல. சர்ச்சுக்கு யாரை பார்க்க வந்திருக்கீங்க, ராஜாவை பார்க்க வந்திருக்கீங்க, கடவுளை பார்க்க வந்திருக்கீங்க. ஒரு நார்மல் கம்பெனிக்கு ஒரு வேலைக்கு போகும்போது எவ்வளவு டிப்டாப்பா என்ன பண்றீங்க, ஒரு அழகா போறீங்க. அப்போ அதோட மோசமாயிடுமா இது
இல்லையே, நல்ல இடம் இருக்குதுல, பெஸ்ட் இருக்குது, பார்க்கணும் எது பெஸ்ட். காணிக்க போடும் கூட ஒரு வாரம் வரும் பார்த்தீங்களா, ஒரு வாரத்துல பார்த்துனே இருப்பேன், கையில காசு வரும். அது எந்த நோட்டு ரொம்ப அழகா இருக்கு, எந்த நோட்டு ரொம்ப வந்து பெஸ்டா இருக்கு, அதை எடுத்து மடிச்சு உள்ள வச்சிருவேன் நான். 100 நோட்டு இருந்தாச்சுங்களேன், நிறைய 100 நோட்டும் வரும். அது எந்த நோட்டு அழகா புதுசா இருக்கு, எந்த அந்த நோட்டில் எங்கேயும் அழுக்கு இல்லை, நல்ல கிளீனா பார்த்தீங்கன்னா ஏடிஎம் பார்த்தா புதுசா ஒரு நோட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அப்படியே எடுத்து மடிச்சு அப்படி உள்ள வச்சிருவேன். எதுக்கு? டீ சாப்பிட்றதுக்கா? எதுக்கு? காணிக்க போடுறதுக்கு. அல்லேலூயா. அந்த காணிக்க போடும் கூட உங்களுக்கு வாரத்தில் வரணும். இதை விட அடுத்த நோட்டு பெஸ்ட்டாக என்ன பண்ணுமா, அந்த உள்ள வச்சுட்டு இதனை வெளியே எடுத்துருவேன். எது பெஸ்ட்னு பார்த்து நீங்க போட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு பெஸ்டா கொடுப்பாரு. அல்லேலூயா. எது சின்ன விஷயம் தான், எதை செய்து சின்ன காணிக்க விஷயம் தான். 100 தான் போட போறோம். ஒரு புதிய 100 ரூபாய்க்கு பழைய 100 ரூபாய்க்கு வித்தியாசம் இல்லை, ஒரு 100 ரூபாய் தான். ஆனா அதுல பெஸ்டா போடணும், அதுல பெஸ்டா போடணும். அப்போ யார் இப்படி பெஸ்ட், தேவனுக்கு பெஸ்டா செய்யணும், தேவனுக்கு பெஸ்டா செய்யணும், சிறப்பா செய்யணும், உற்சாகமா செய்யணும், நல்லா செய்யணும், இப்படி யார் மனதை எண்ணிட்டே இருக்கிறாங்களோ அவர்கள் மனதை தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அவர்கள் மனதை தேவன் பார்த்து உங்களுக்கு நிச்சயமே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த யோசேப்பு அப்படிப்பட்ட மனுஷன். இப்படிப்பட்ட மனுஷனா எதுக்கு எடுத்தாலும் முதல்ல கர்த்தரை நோக்கி என்ன பண்ணுவான், நோக்கி பார்ப்பான். என்ன பண்ணுவான்? நோக்கி பார்ப்பான். அந்த மாதிரி அடுத்து அப்படியே போகலாம். 2 எடுத்துக்கொள்ளலாம். இங்க வந்து ஒரு தப்பான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இங்க வந்து நல்லா இருந்தா நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் நல்லா தான் இருக்குது. இதை பார்த்து கொண்டு பிசாசு என்ன பண்ணுவானா, இது எப்படியாவது வாழ்க்கை நாசம் பண்ணதுக்கு இதை கொண்டு வருவான். எடுத்துக்கோ 12 சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபின் இடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பித்து கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். இங்க நல்லதான் போயிட்டு இருக்கு. யாருக்கு பிடிக்காதுன்னா பிசாசுக்கு பிடிக்காது. இங்க என்ன பண்றான், ஒரு தப்பான ஒரு ராஜாவோட சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு போறான். ஆனாலும் கூட என்ன பண்றான், இவனுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம் இருக்கு தெரியுமா? எது செய்தாலுமே ஜோமுண்டு தான் செய்வான். எது செய்தாலுமே அடுத்த கீழே பாத்தீங்கன்னா அதை போட்டிருக்கோம் 4. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். இப்போ நம்ம என்ன பண்றாரு, இங்க இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாரு, ஆகாப் என்ன பண்ணா, யுத்தத்துக்கு போலாம், நம்ம என்ன பண்ணலாம், பக்கத்துல இருக்கிற நாடை பிடிக்கலாம் அப்படின்னு போகும்போது யோசபாத் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு விசாரித்து அறியும் படி. என்ன இவருக்கு ஒரு எண்ணம் இருக்குது, என்ன தெரியுமா, எதை செய்தாலுமே முதல்ல தேவங்கிட்ட கேட்டு செய்வோம். அந்த குணம் இவனுக்கு இருக்குது. இதுதான் இங்க என்ன பண்றாரு, இங்க மென்ஷன் பண்றாரு இந்த இடத்துல. தாவீதோட அங்க போட்டுங்களா 3ஆம் வசனத்துல 17:3 கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் தன்னுடைய தகப்பனாக தாவீதின் முன்னாட்கள் நடந்த வழியில் நடந்தான். எப்படி நடந்தான்? தாவீது எதை செய்தாலுமே கர்த்தர் இடத்துல கேட்பான். ஒரு விஷயம் கூட நீங்க பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க யுத்தத்துக்கு போகும்போது பக்கத்து நாட்டு ராஜா என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பிடிச்சி இவங்க மனைவி பிள்ளை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அடிமை கொண்டு போயிடுவாங்க. வந்து பார்க்கும்போது என்னது, யாருமே இல்லை, எல்லாமே என்ன கொண்டு போயிடுறாங்க. அப்போ அங்க இருக்கிறவரை கூப்பிட்டு நம்ம ஜெபம் பண்ணி இந்த தண்டை பின்தொடரலாமா வேண்டாமான்னு கேட்கிற, தன்னை கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டு அங்க தேவனை விசாரிக்கிறான். அங்க சொல்றாங்க, நீ என்ன பண்ணலாம், பின்னாடி போய் பிடிக்கலாம் அப்படின்னு. எப்பா நீங்க வந்து உங்க மனைவி பிள்ளைகள் ஆடு மாடுகள்லாம் கொண்டு போயிட்டாங்க, இந்த சமயத்துல போய் நீ கர்த்தரை கேட்கலாமா? நேரா தான் நீ போய் என்ன பண்ண, காப்பாத்த போனோம். இல்ல, எந்த சமயமா இருந்தாலும் நான் கர்த்தரை தான் கேட்டு நடப்பேன்ற ஒரு விஷயம் தாவீது இருந்தது. அந்த நல்ல குணம் யோசபாத்துக்கு இருந்ததால யோசபாத்தும் யுத்தத்துக்கு போலாமான்னு கேட்கிறாரு. அல்லேலூயா. அது நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் அமலேக்கு பிடிச்சிட்டு போடுவாங்க, பெலிஸ்தருக்கு யுத்தம் போவாங்க, அந்த சம்பவம் இருக்கும். சிம்பிளா சொல்ல வரேன்,
அப்போ இவங்க மனைவி பிள்ளைகளாம் பிடிச்சிட்டு போனா கூட நான் பின்தொடரலாமா வேண்டாமா என்று கேட்டு நடக்கிற நல்ல குணம் தாவீதுக்கு இருந்தது. அதே குணம் யோசபாத்துக்கு இருந்தது. அதே குணம் நமக்கு இருக்கா? இதான் கேள்வி. சும்மா ஒருத்தர் ஆண்டு உயர்த்தல, சும்மா ஆண்டு ஒருத்தனை மேல கொண்டு வரல. அது பின்னாடி தியாகங்கள் இருக்கு, அது பின்னாடி ஆண்டவருக்குன்னு செய்யற சில காரியங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் செய்தபடி தான் ஆண்டு உயர்த்துறாரு. அப்ப எதை செய்தாலுமே நீங்கள் ஜெபத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. காலை எழுந்துக்க ஜெபம். அதுக்கப்புறம் காலையில் ஜெபம் பண்றீங்களா? வேலைக்கு போகும்போது ஜெபம் பண்றீங்களா? அப்புறம் வேற ஓகே. வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு மாத்திரம் ஜெபம் இல்ல, நீங்க ஒவ்வொரு வேலை செய்யும்போது ஜெபம். ஒரு ஃபைல் தூக்கிட்டு போறீங்க, இல்ல கம்ப்யூட்டர் உட்காருறீங்க, அப்போ ஜெபம். இங்க நீங்க இருந்தா வீட்டுல சமையல் செய்ய போறீங்க, அப்போ ஆண்டவரே இன்னைக்கு சமையல் ஒழுங்கா செய்யணும். எல்லாமே ஜெபத்தோடு. அங்க போயிட்டு நீ சமையல் செய்ய வேண்டாமா அப்படி ஜெபம் பண்ணாதீங்க. நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டு சமையல் செய்வேன்னு சொல்லிட்டாரு, இன்னைக்கு சமையல் இல்லை அப்படி சொல்ல மாட்டாரு. அது உங்களுக்குள்ளே வர்றது. சரிங்களா? எதை செய்தாலுமே சொல்லி நாளந்து போயிட்டு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டு பேசினாரு. என்ன பேசினாரு? ஒரு வாரம் சமையலே பண்ணாத அப்படி பேசினாரு. அது சொல்ல வரல, அப்படி ஆண்டு சொல்ல மாட்டார். நீங்க ஆரம்பிக்கும் போது ஜெபத்தோட ஆரம்பிங்க. அல்லேலூயா. எதை செய்தாலுமே ஜெபத்தோட ஆரம்பிச்சீங்கன்னா அது உங்க சித்தி பெறும். அல்லேலூயா. வேலைக்கு போறீங்க, ஒரு பிசினஸ் வேலைக்கு போயிட்டீங்க, அங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க வேலையை, அப்போ ஜெபம் பண்ணுங்க. ஒரு வேலையை ஆரம்பிக்க அப்போ ஜெபம் பண்ணுங்க. அந்த வேலையை முடிக்கிறீங்க, ஆண்டவரே வேலையை முடிக்க உதவி செய்ய, அப்போ அப்படி ஜெபம் பண்ணுங்க. பைக்கில் வரீங்க, ஆண்டவர் பைக் கொடுத்துட்டு நன்றி, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நல்லபடியா போயிட்டு இது ஒன்னொன்னுக்கும் தேவனோட பேசிக்கிட்டே இருங்க. ஜெபம் என்பது தேவனோட பேசுகிறது. இந்த இப்ப இங்க எப்படி வாழ்க்கையில நல்ல குணம் இருந்துன்னா, இவர் என்ன பண்ணாரு? யோசபா தேவனோட விசாரிக்கலாமா, செய்யலாமா? நான் வாழ்க்கை நிறைய பிரச்சனை காரணம் என்னன்னா, நான் தேவன்கிட்ட கேட்காமலே செஞ்சிடறோம். அல்லேலூயா. கேட்காமலேயே செஞ்சிடறோம், செஞ்சுக்கு அப்புறம் கேட்கிறோம். அல்லேலூயா. முன்னாடியே கேளுங்க. ஒரு டீ வாங்குறீங்களா? ஆண்டவரே டீ வாங்குறேன் ஆண்டவரே, என்ன டீ வாங்கலாம், எத்தனை இன்ச்சு வாங்கலாம் கேளுங்க. ஆண்டு அது என்ன பண்ணும், உங்களுக்கு வழியை தரப்பார். சின்ன ஒரு மிக்சி வாங்குறீங்க வீட்டில், ஒரு குக்கர் வாங்கினா கூட ஆண்டவரே குக்கர் வாங்க போறேன் ஆண்டவரே, குக்கருக்கலாமா, குக்கர் கூட தான். எது அப்படியே நீங்க ஜெபத்தோட பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் 2000 கொடுத்து வாங்கியிருப்பான் குக்கரை, உங்களுக்கு 500 கிடைக்கும். நீங்க போட்ட டைம்ல என்ன டிஸ்கவுண்ட் போட்டிருப்பான், டக்கு 500 கிடைக்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், நடக்கலாமே. இல்ல ஜெபத்தோடு போனீங்கன்னா தேவனோடு இருக்கிறார். தேவன் உங்களோடு இருந்தா உங்களுக்கு வெற்றி தான், ஜெயந்தான். அதனால எதை செய்தாலும் எப்படி செய்யணும்? ஜெபத்தோடு செய்யுங்க. அல்லேலூயா. அடுத்தது அப்படியே ஜெபத்து செய்யலாமா? ஓகே. அப்படியே 4வது வசனம் 18:4 பாத்தீங்கன்னா, பின்னும் யோசபாத் பாத்துட்டோமா? ஓகே. அப்படியே நம்ம 18க்கு போயிடலாம். 18. அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையெல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். ஓகே ஓகே. இங்க பார்க்கலாம். இங்க விசாரிக்கிறாரு யார்கிட்ட? மீகாயா விட விசாரிக்கிறாரு. அவர் தீர்க்கதரிசி. இல்லப்பா நான் பரமசேனையை பார்த்தேன், பார்க்கும்போது ஒரு பொய்யின் ஆவி எல்லா தீர்க்கதரிசிக்குள்ள போய் நீங்க போ அப்படின்னு சொல்லி அந்த ராஜா இறந்துருவாரு. எந்த ராஜா? இஸ்ரவேல் ராஜா இறந்துருவாரு அப்படின்னு என்ன தீர்க்கதரிசி சொல்றார். எப்படி தெரிய வந்ததுன்னா, இவன் கர்த்தர் கிட்ட கேட்டதால. உங்களுக்கு வேறகிற ஒரு பிரச்சனை நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா என்ன நடக்க போகுது ஆண்டு உங்களை என்ன பண்ணுவாரு? சொல்லுவார். என்ன நடக்க போகுது, அங்க போகாத, இது செய்யாத. அதை ஏன் ஜெபம் சொல்லணும்? சும்மா ஜெபம் மட்டும் ஸ்டார்ட் பண்ணது இல்லை. ஜெபம் பண்ணும்போது செய்யாதன்னு சில டைம்ல, இதை செய்யணுவாரு, இங்க நில்லுன்னுவாரு, இங்க நிக்காதேன்னுவாரு, அவங்களோட சேருன்னுவாரு, இவங்களோட சேராதேன்னுவாரு, இவன் ஏமாத்திரம் சொல்லுவாரு, இல்ல இவங்களோட சேரலான்னுவாரு. இப்படி தேவனுக்கு கைட் பண்ணே இருப்பாரு வாழ்க்கையில. அல்லேலூயா. அப்போ நாம் தேவன்கிட்ட கேட்காதனால நாம் ஏமாந்து போது வாய்ப்பு இருக்கு. இங்க கேட்கிட்டதால தெரிஞ்சு போச்சு, யுத்தத்துல போனா இஸ்ரவேல் ராஜா இறந்துருவாரு, இவர் யூதா ராஜா இஸ்ரவேல் ராஜா இறந்துரும் தெரியும். இல்ல நம்ப மாட்டேங்கிறான். நம்ம என்ன பண்ணிடுறான்? யுத்தத்துக்கே போயிடுறான்.
போனதுக்கு அப்புறம் யாரு இஸ்ரவேல் ராஜா என்ன பண்றாரு, வேஷம் மாறி நான் என்ன பண்றேன், யோசபாத்து நீ இஸ்ரவேல் ராஜா என்னுடைய வேஷம் நீ போட்டுக்கோ, உன்னுடைய வேஷம் நான் போட்டுக்கிறேன், யுத்தத்துக்கு போலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் ஆள் மாறாட்டம் பண்ணி யுத்தத்துக்கு போறாங்க. ஏன் அது? ஏன்னா இங்க பார்க்கலாமா, 31 பார்ப்போம். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இல்ல மேல மேல இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை 29. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தான். யாருன்னா இவன் தெரிஞ்சு போச்சு, நான் இவனுக்கு அந்த தீர்க்கதரிசி மேல அவ்வளவான இல்ல நம்பிக்கை இல்லை. ஆனாலும் யோசபாத்து கேட்கும் போது யோசபாத்துக்கு இவன் இறந்து போயிடுவான் அப்படின்னு ஒரு வந்த உடனே சொல்றாரு, எப்பா நான் என்ன பண்றேன், என்னுடைய வேஷம் தடி வராம நான் உன்னுடைய வேஷம் தரிச்சு வரேன், நீ நம்ம என்ன பண்ணலாம், யுத்தம் போகும்போது நான் ராஜா, நீ என்ன மாதிரி வேஷம் தரிச்சுட்டு போ அப்படின்றாரு. ஏன் கேட்டீங்கன்னா அங்க தெரிஞ்சு போச்சு, நம்ம இறந்துட்டாருன்னா நம்ம தப்பிச்சுட்டு என்ன பண்ணலாம், இவன் என்ன பண்ணிடலாம், மாட்டி விட்டுடலாம். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சரிங்களா? நல்ல ஒரு பயம் வந்துச்சு அவனுக்கு. எப்படி இப்போ எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னா 18:3 எடுத்துக்கொள்ளலாம். 18:3 எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் பாருங்க. எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோடு வருகிறாரா யுத்தத்துக்கு போக வரான்னு கேட்டதற்கு அவன், நான் தான் நீர். ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா? நான் தான் சொல்லுவாங்களே, ரத்தம்டா, என்ன உயிரே கொடுப்பேன்டா, உனக்கு ஒண்ணு என்ன பண்ண ஓடி வருவான்டா அப்படின்னுவான். ஆனா ஓடி போனே இவனா இருப்பான். சில ஆட்கள் பார்த்து ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும், பயங்கரமா இருக்க மாதிரி இருக்கும். பிரச்சனை ஆளே இருக்க மாட்டான். மாமா மச்சான் நான் இருக்கிறான்டா அப்படின்னுவான். எந்த மாமா இருக்க மாட்டான், மச்சான் இருக்க மாட்டான். எங்க ஆளை தேடினாலும் காணவில்லை பட்டியலாம் போடணும். என்னப்பா அவ்வளோ பேச்சு பேசுனேன், பிரச்சனை ஒண்ணுமே இல்லையாப்பா. இங்க பாருங்க என்னென்ன டயலாக் விட்டுருக்கான் பாருங்க. நான் தான் நீர், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடு கூட யுத்தத்துக்கு வருகிறேன். யோசபாத்து உண்மையா என்ன பண்றான், இஸ்ரவேல் ராஜாவாகிய ஆகாப்ட பேசுறான். ஆனா ஆகாப் என்ன பண்றான், உஷாராயிட்டு என்ன சாகடிக்க மாதிரி. இவன் வந்து முதல்ல தீர்க்கதரிசி நம்பிருந்தா யுத்தத்துக்கு போகாம இருந்திருக்கலாம்ல. போனவன் ஒருவேளை அவசரம் உண்மையா இருக்குமோ, யார் சொல்லுது, தீர்க்கதரிசி சொல்றது உண்மையா இருக்குமோ, செத்துருவானோ, நம்ம என்ன பண்ணலாம், வேஷம் மாறி சாதா வேஷத்துக்கு போலாம், நம்ம வேஷத்தை யோசபாத்து போட்டு போயிடலாம். செத்த யாரா சாவான், யோசபாத் சாவான், நம்ம போயிடுச்சுக்கலாம். அப்படிப்பட்ட நட்பு, விளையாடப்பட்ட நட்பு, கிடைக்காத நட்பு, நம்ம தப்பிச்சுக்கலாம். நீ வந்து உள்ள டவுட்டா இருந்தனா நீ போயிடக்கூடாது. சொல்லுதோம்ல, உனக்கு மியூசிக்கும் ஆசை, கூழுக்கும் ஆசை, நீ போகாம இருந்துக்கலாம். திருக்க சொல்றாரு போகாம இருக்க, இல்ல நான் போவேன், ஆனா வேஷம் மாறி போவேன். இப்படி வேஷம் மாறி போகும்போது என்ன தெரியுமா இருந்தது, அங்க 30 பாத்தீங்கன்னா, சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தான். ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில், இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? இப்போ எப்ப சின்னவனெல்லாம் நீ விட்டுரு, சின்னவன் யார் இருக்கிறது, இஸ்ரவேல் ராஜா சின்னவன்ல இருக்கிறான். இப்ப ராஜா மாதிரி யார் இருக்குது, இப்போ யோசபாத் இருக்கிறார், மாட்டிக்கிட்டாரு. தேவையா தப்பான சகவாசம் வாழ்க்கையே நாசம் ஆக்கிடும். ஒரு விஷயம் அப்படிதான், ஒரு 3 ஃப்ரெண்ட்ஷிப். யாரு, ஒரு சிங்கம், ஒரு நரி, அதுக்கப்புறம் வந்து ஒரு கழுதை. 3 ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் ஆகுமா? அது ஆகாது. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டு அப்படியே பேசினே இருந்தது. ரொம்ப நாளா வந்து இதுக்கு சாப்பாடே கிடைக்கல. யாருக்கு? சிங்கத்துக்கு சாப்பாடே கிடைக்கல. என்ன பண்றது, நரியும் சிங்கம் பிளான் போட்டு பேச, யார் அடிச்சிடலாம், கழுதி அடிச்சிடலாம் சொல்லிட்டு பிளான் போட்டுச்சு. இந்த கழுதி எப்படி வரும், நான் கூட்டு வரேன் சொல்லிட்டு இது நிறைய என்ன பண்ணுச்சு, சிங்கம் வந்து உன்னை வந்து இது காட்டுக்கு ராஜாக்கா போறாராம். யார் ராஜாக்கா போறாராம்?
அவர் ரொம்ப போர் அடிச்சு போச்சான் சிங்கத்துக்கு. கழுதை உன்னை நாட்டுக்கு ராஜாவாக போறாரா, நீ வா, சிங்கம் வந்து குகை வெயிட் பண்ணுது அப்படின்னு பண்ணுது. குகை கிட்ட போகுது. குகை கிட்ட போனோடனே ஏற்கனவே ரொம்ப நாளா சாப்பிடல, எப்படி இருக்குது, பசியில இருக்குது. ஓடி பயன்படுச்சு, அப்படியே ஓடி வந்து வேகத்தை பார்த்து பயந்துடுச்சு. யாரு? கழுதை. ஓட்டமா ஓடிடுச்சு. போயிட்டு நரி திட்டுது, சிங்கமே கொஞ்சம் ஆளுதான் வளர்ந்துருக்குது, அறிவு இருக்குதா, இவ்வளவு வேகமா போனா என்ன நினைக்க மாட்டாங்க, தப்பா நினைக்க மாட்டாங்களா? பொறுமையா போனோம், என்னதான் நீ ஆளு வளர்ந்துக்கிற, மூளை தான் வளரல உனக்கு, பொறுமையா ஹேண்டில் பண்ண விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு போயிட்டானே, இது நான் போய் கூட்டு வரேன் சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ணு போயிட்டு அந்த நரி போயிட்டு போய் கூட்டுச்சான். அது யார? கழுதைய. என்ன என்ன வந்து ஓடி வந்துட்ட, போயா நீ வேற, அவன் சாகடிக்க வரான், நீ வேற என்ன எங்க சாகடிக்கல வரலையா, உன் ஓடி வந்து கட்டி பிடிச்சி அணைச்சு முத்த கூட வந்துக்கிறான் சிங்கம். இது கூட தெரியாம ஊழ இதா இருக்கிறியா, ஏமாலியா இருக்கிறியாப்பா, என்ன பாடி அப்படியா? ஆமா, ஊழ பாசம் மேல. யாருக்கு? 10 நாள் சாப்பிடாத சிங்கத்து அவ்வளவு பாசம் சொல்லிட்டு, அப்படியா, ஐயோ நான் பாட்டு பண்ணு சொல்லிட்டு திரி வா, அவர் ரொம்ப ரொம்ப வரி பண்றாரு, ரொம்ப வா திருப்பி சொல்லிட்டு என்ன பண்ணுது, அந்த நரியை கூட்டு போய் நரி திருப்பி என்ன பண்ணுது, அந்த கழுதையை கூட்டு போகும்போது அவருக்கு இன்னும் வெறி. யாருக்கு? சிங்கத்துக்கு. அடக்கி நிக்குது. நீ அங்கே இங்கே இருப்பா, பக்கத்து வந்து பாருங்க, அது காதம் பெருசா இருக்கும், அதுக்கு காதை பிடிச்சு பாருங்க, ஒரு காது கையில வந்துச்சு. வந்த உடனே ஒரு காதை ஓடி போச்சு. எது? கழுதை. திருப்பியும் சிங்கம், கொஞ்சமாவது மூளை இருக்கா சிங்கம் உனக்கு, காதையா பிடிப்ப, பிடிக்கிற கழுத்தெல்லாம் பிடிக்கணும், நான் கழுத்தான் ட்ரை பண்ணேன், ஆனா பெரிய காதா இருக்குதா, காதா மாட்டுக்குச்சு அப்படின்ட்டு இதுக்கு விசாரத்தை ஞாபகம் வந்துச்சு, இது நம்ம தேராது சொல்லிட்டு அங்க காண்டி அங்க போயிட்டு சொலுத்தி, சாரி அது என்னது, கழுது அங்க ஒன்னொன்னு ஒரு காதுலாம் கழுது இருக்குது. என்னம்மா ஆயிடுச்சு, இப்படி இப்படி பண்ணிட்டு ஓடி வந்துட்டேன். போய் நீ வேறயா, அவன் என்ன பண்ணலாம், என்ன சாகடிக்க பாக்குறான், நீ வேற திருப்பி வந்து, இல்லப்பா அது இல்ல, நீ கொஞ்சம் கூட மூளை இல்ல, என்ன இல்ல, உன் அழகான காதுக்கு அது சிங்கம் கம்மல் போட ஆசைப்பட்டுச்சு, உன் காதை பிடிச்சு கம்மல் போடலாம் வந்தது, தங்க கம்மல் வாங்கி வச்சிருக்குது 5 சவர. எத்தனை சவர? 5 சவர லலிதா ஜுவல்ல வாங்கியிருக்கு. அப்படியா? ஆமா. அட பாய், கண்டிப்பா பொம்பளை கைதா இருக்கு நினைக்கிறேன், கம்மல் போறது வந்தது. திருப்பி அடுத்த வாட்டி போய் இப்ப அண்ணன் விடுவாரா, நேர கழுத்து தான். ஏன்னா தவறான தொடர்பு நிச்சயமாகவே உங்களை என்ன பண்ணும், அழிச்சிரும். இங்க தவறான தொடர்பு நல்லது பண்ற மாதிரியே தான் இருந்தது, கெட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது. 5 சவரன் தாங்க போடு, யாரும் வேணானுவான், நீங்க போக மாட்டீங்க. முதல்ல போய் தான் வாங்குதான், காது போயிடும், பக்க சொல்ல காது போயிடும், கம்மல் போதுல காது போயிடும், அப்புறம் லாஸ்ட்ல உயிரே போயிடும். சூப்பர், என்னது உயிரே போயிடும். 5 சவரனுக்கு உயிரை பறிக்க தெரியாமா? அப்போ வாழ்க்கையில இங்க தவறான தொடர்பு போய் கடை உயிரே போயிடுச்சு. ஆனாலும் ரத்தத்துக்கு ரத்தம், உயிருக்கு உயிர், நண்பனுக்கு நண்பன், எந்த சாப்பிட உள் பண்ணுவேன் அது இதுன்னு சொல்லி எல்லாமே சொன்ன எல்லாம் ஏமாத்திட்டான். ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு உண்மையான ஒரு நபர் இருக்கிறாரு உதவி செய்வதற்காக. அடுத்து பார்க்கலாம். அப்பொழுது யோசபாத், அது கீழே பாருங்க 31 கீழே. அப்பொழுது யோசபாத் கூக்குலிட்டு, ஐயோ மாட்டிக்கிட்டேனே உதவி செய்ய கூக்குலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார், அவர்கள் அவனை விட்டு விலகும் தேவன் செய்தார். அது கலந்துடலாம் தேவனுக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு பேச்ச கேட்கல, ஆண்டோட பிரியம் இல்லாத ஆட்களோட சேர்ந்துட்ட, ஆண்டு பிரியம் இல்லாத வேலையை செஞ்சிருக்கிற, தப்பானதெல்லாம் செஞ்சிருக்கிற, இவ்வளவு தான் ஆண்டு விட்டு நீ தான் நண்பன், நீ தான் உயிர், உன்னோட ஜனம் என்னோட ஜனம், நம்ம ஒண்ணு அப்படி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு சொல்லிட்டு இருந்த. ஆனா பிரச்சனை வரும்போது யாருமே வரல, ஒருத்தர் வந்தாரு, அவர்தான் உங்க ஆண்டவர். அல்லேலூயா, கந்தட்டலாமா? அல்லேலூயா. அவர் ஆண்டவர் எந்த சமயத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் உங்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அல்லேலூயா. பக்க சொல்லுங்க, எல்லாம் கை விட்டுருவாங்க இல்ல, கைவிடலாம் அப்படி சொல்லுங்க. கைவிட்டாருன்னா புருஷன் பா சொல்ல மாதிரி இருக்குமே. எல்லாரும் கைவிடலாம், ஆனா கத்தர் கைவிட மாட்டாரு. சொன்னீங்களா? எல்லாரும் கைவிட்டுட்டு போலாங்க, ஆனா கத்தர் கைவிடவே மாட்டார். யோசிச்சு இதே இடத்துல வேற ஒரு மனுஷன் என்ன நினைப்பான், என்னை கண்டுக்கவே இல்லை, என் பேச்சையும் கேட்கல, என் சொல் பேச்சையும் இப்போ வந்து நான் அப்பதான் நான் ஒன்னும் ஃப்ரெண்டு, புது ஃப்ரெண்டு கிடைச்சோன்னே பழைய நான் விட்டுட்டேன், இதெல்லாம் என்ன பண்ணலாங்க,
சொல்லல. உடனே என்ன பண்ண கர்த்தர் அவனுக்கு அனுசரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. தேவன் உதவி செய்தபடினால அவர் காப்பாற்றப்பட்டார். ஆமென். தேவன் மட்டும்தான் உங்களை கடைசி வரைக்கும் உங்களை காப்பாற்ற முடியும். அல்லேலூயா. அவர் விட்டு விட்டாலும் உங்க குரலுக்கு அவர் ஓடி வருவார். அல்லேலூயா. நீங்க விட்டா கூட அவர் விட மாட்டார். நீங்க மறந்தா கூட அவர் மறக்க மாட்டார். நீங்க விட்டு தூரம் போனா கூட அவர் தூரம் போக மாட்டாரு. அவர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அல்லேலூயா. அப்போ நிறைய விஷயத்த பார்த்தோம். என்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, முதலாவதாக அந்த தேவனை தான் தேடி விட்டுட்டு போனான். ஆனா பிரச்சனை வரும்போது யாரும் வரல. யார் வந்தது? முதல்ல கும்பிட்டா பாத்தீங்களா, என் தேவனை மாத்திரம்தான் சேவித்தான். யாரு? ஏன் காப்பாத்தினார்னா, யோசபாத் தேவனை மட்டும்தான் சேவிச்சான். யோசபாத் என்ன பண்ணா, தன் கற்பனையை கை கொண்டான். இது நல்ல குணங்களா இருந்துச்சு. நடுவுல இந்த தப்பான ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவனை கொஞ்சம் இது பண்ணா கூட, ஆனா உத்தமனா இருந்தானே, நல்லவனா இருந்தானே, என்ன மட்டும் தான் பண்ண வணங்கினானே, உற்சாகமா என்ன பண்ண சேவித்தானே, அந்த காரியம் இவனை காப்பாற்றினது. அல்லேலூயா. அப்போ நீ ஒருவேளை நடுவுல தப்பு பண்ணா கூட நீ கர்த்தரை உற்சாகமாய் வணங்குனீங்கன்னா, கர்த்தரை தேடுனீங்கன்னா, அல்லேலூயா, பைபிள்படி வாழ்ந்தீங்கன்னா, நிச்சயமாகவே உங்களோட வாழ்க்கை தப்பான வழியில் ட்ராக்ல போனால் கூட, தப்பான ஃப்ரெண்ட்ஷிப்ல போய் வாழ்க்கை ஒரு மாதிரி போனா கூட, உங்க வாழ்க்கை அழிஞ்சு போகிற சூழ்நிலை உங்க ட்ராக் மாறி போனா கூட, அந்த சமயத்துல கூட நீங்க தேவனை கூப்பிட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. அல்லேலூயா. என்றால் அவன் உத்தமனா இருந்தான். யாரு? யோசபாத் உத்தமனா இருந்தான். அவன் கர்த்தரை தேடினான். கர்த்தரை மாத்திரம்தான் தேடினான். அது மாத்திரமில்ல, பயன்படி வாழ்ந்தான். இந்த வாழ்க்கை முதல்ல தேவனுக்கு கொடுத்தான். நீங்களும் வாழ்க்கை முதல்ல கொடுத்து பாருங்க. தேவனை ஆராதிங்க. உண்மையாய் கர்த்தருக்கு என்ன பண்ண முக்கியத்தை கொடுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் என்ன பண்ண உங்களுக்கு வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். எந்த சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. மறந்துடாதீங்க, வாழ்க்கையில முதல்ல யாருக்கு? தேவனுக்கு தான் முதலிடம். இது அவர் மாத்தல. அது மாத்திரம் இல்லை, இது பிரச்சனைக்கு ஏன் காப்பாற்றப்பட்டான்னா, எந்த சூழ்நிலையும் கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ண கேட்டான், விசாரித்தான். நீ செய்யலாமா வேண்டாமா, இது போலாமா போக கூடாதா, என்ன சொல்லுங்க செய்யுங்க, உங்க சொல்படி கேட்கிறேன். வாழ்க்கையில இப்படி இருந்தீங்கன்னா வர 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 பெரியவனா மாறுவீங்க. அல்லேலூயா. வர வாழ்க்கை உயர்ந்துகிட்டே போவீங்க. செல்வங்கள் தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க செல்வத்தை தேடாம கர்த்தரை தேடினீங்கன்னா செல்வம் தானா தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. சானா தேடி வர ஆரம்பிக்கும். கர்த்தரை தேடணும், ஐஸ்வர்யத்தை என்ன பண்ணணும்? விரும்பணும். அல்லேலூயா. தேவனை தேடணும், ஐஸ்வர்யத்தை. ஆமா, நீங்க ஆனா நம்ம காசு தேடிட்டே தேடுறோம். தேவனை நேசிக்கிறியா? நான் தேவனை நேசிக்கிறேங்க. ஆனா எதை தேடுறோம்? பணத்தை தேடுறோம். இல்ல, நீங்க தேவனை தேடணும், பணத்தை விரும்பணும். இது நீங்க முதல்ல இடத்துல கர்த்தருக்கு நீ ஆனா நம்ம சொல்லுவோம், எனக்கு காசுலாம் வேணாங்க, இதெல்லாம் வேணாங்க, இதெல்லாம் மாயங்கன்னுவான். ஆனா பணம்னா என்ன பண்ண, பணம் வாய் திறக்காம வாய் திறப்பான். காசா? ஐயோ ஐயோ எனக்கு என்னுவான். எப்பா காசு வேணானே பணம் மாதிரி வாய் திறக்கிற? இல்ல, கர்த்தரை தேடுங்க, கர்த்தர் முக்கியத்தை கொடுங்க. கர்த்தர் வாழ்க்கை முக்கியத்துவம் வரட்டும், பைபிள் வாழ்க்கை முக்கியம் வரட்டும். ஆட்டோமேட்டிக்கா இதுல ஒண்ணும் இல்லை, ஆட்டோமேட்டிக்கா தானா தேடி வரும். இதான் முதலாவது, தேவ ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள், அப்ப இதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வார். எல்லாம் ஏந்திக்கலாமா? அல்லேலூயா. திருவிருந்து எடுக்கிறவங்க மாத்திரம் எழுந்துடுங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்தவங்க மாத்திரம் எழுந்திக்கலாம். ஹல்லேலூயா. பயபக்தியாய் செய்ய வேண்டிய காரியம் இது. ஹல்லேலூயா. ஒருவேளை சமயத்துல கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம வேற எதுக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தீங்கன்னா, தேவன் நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவரே முக்கியத்துவம் கொடுக்கிற ஆண்டவரே சொல்லுங்க இந்த சமயத்துல. ஹல்லேலூயா. யாரும் கண் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க தான் முக்கியம் கொடுக்குறப்பா. என் வாழ்க்கையில உமக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஆண்டவரே, என் வாழ்க்கை நீதான் முதலிடம் ஆண்டவரே. சொல்லுங்க, ஆண்டவரே உண்மையே தேடுவாப்பா, உண்மையே தேடுவா ஆண்டவரே. தகப்படே உண்மையே தேடுவா ஆண்டவரே. தகப்படே பைபிள் படி வேத்து நடப்பாப்பா, அந்த பைபிள் நடப்ப ஆண்டவரே. வார்த்தையை படிப்ப ஆண்டவரே, வார்த்தையை நோக்கி பார்ப்ப ஆண்டவரே.
அது மாத்திரமல்ல, தேவனுடைய உற்சாகமாய் செய்வேன் ஆண்டவரே. தகப்பனே, நான் ஒருவேளை வாழ்க்கையில வழி விலகி போனாலும் ஆண்டவரே, பிரச்சனை வரும்போது நீங்க தானே உதவி செய்யணும் ஆண்டவரே. நம்பின நட்காட்டில் விட்டு விட்டாலும் தகப்பனே, நீதான் உதவி செய்கிற நீர் ஆண்டவரே. உதவி செய்ய தேவனே உமக்கு சோத்தரிக்கிற ஆண்டவரே. சொல்ல ஆண்டவரே, இந்த வேலை முக்கியத்துவம் கொடுத்த மன்னிங்க ஆண்டவரே. அதை முக்கியத்துவம் கொடுக்கணும் தான், அது சொல்ல வரல. மனைவிக்கு பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் தான். ஆனா தேவனை தாண்டி எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறாதீங்க. அது உங்க பிரச்சனையாகவே மாறும். தேவன் தான் வாழ்க்கையில முதலிடம், தேவன் தான் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஜெபிப்பதுல, நேரம் கொடுப்பதுல, நேசிப்பதுல, எல்லாவது உற்சாகமாய் கொடுக்க தேவன் பிரியமா இருக்கிறார். உற்சாகமாய் கர்த்தர் நேசித்தான். இவர் யோசிப்பா, உற்சாகமாய் தேவன் நோக்கினான். அதனால கர்த்தர் அவனை வர வர விக்தியடை செய்தார். வர வர பெரியவனாகவே மாறினான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆண்டவர் அப்பா பணத்தை தேடி நேசிக்கிற ஆண்டவரே, நேசிக்கிறேன்னு சொல்றோம். ஆனா தேடுதெல்லாம் பணத்தை தான் தேடுறோம் ஆண்டவர். இல்லப்பா, உண்மை தேடணும் ஆண்டவரே. அதே சமயத்துல நீ கொடுக்கிற ஐஸ்வர்யத்தை நான் விரும்பணும் ஆண்டவரே. தகப்பனே, உதவி செய்யுங்கப்பா. உண்மை தேடும் போது எங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும், ஐஸ்வர்யமும், சுகமும், ஆரோக்கியம் எல்லாம் தேடி வரும் ஆண்டவரே. முதலாவதாக தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள். அப்ப மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கிற எல்லாவற்றையும் நீங்க விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்க. அப்போது வாழ்க்கை ஆசிரமா இருக்கும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. திருவிருந்து என்பது ஒரு சரங்கார நிகழ்ச்சி அல்ல. இது ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையா இருக்கிறது. நான் ஒரு வரைக்கு இது நீ கீழ்ப்படி நடங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சரசத்தையும், என்னோட அப்பத்துக்கு அடையாளமா இருக்கிற, என் சரீரத்துக்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும் நீங்கள் பூசிங்க பானம் பண்ணும்போது நியாயத்திற்கு அடைய மாட்டீர்கள், கடைசி நாட்கள் உயிரோடு எழுப்ப சொல்லியிருக்கிறாரு. அதே சமயத்துல அநேகர் தவறான காரியங்களை மேட்டிமினால, மன திமிருனால, பண திமிருனால, இப்படியாக பாவம் செய்தபடினால சில மரித்து போனார்கள், சில வியாதிப்பட்டார்னு பார்க்கிறோம். நம்ம சமயத்துல நீங்க எல்லாரும் எடுக்கணும். ஆனா எப்படி எடுக்கணும்னா, மன்னிப்பு கேட்டு எடுக்கணும். ஒருவேளை சில பாவங்கள், சில விட முடியாத சில தவறான தொடர்புகள், தவறான எண்ணங்கள், தவறான காரியம் வாழ்க்கையில் இருக்குது என்ற ஆண்டவரே என்ன மன்னிங்க ஆண்டவரே சொல்லிட்டு நீங்க எடுங்க. இது எடுப்பது மூலியமாக மீண்டும் எண்ணங்கள், தொடர்புகள், அந்த குணங்கள் வராமல் தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. எல்லாம் மன்னிப்புங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. என் பாவத்தை மன்னிக்க முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. என் குற்றங்களை மன்னிக்க முடியா ஜெபிக்கிற ஆண்டவரே. என்னை மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. என் வாழ்க்கையை மாற்றும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்க மன்னிப்பு ரத்தனால கழுவுங்கப்பா. கேளுங்க, இயேசுவே ரத்தனால கழுவுங்க ஆண்டவரே. ஒரு புது சிருஷ்டியாக, ஒரு புது மனுஷனாக என்னை மாற்றுவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. காட்டி கொடுக்கிற அன்று அவர் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற சரீரமா இருக்குன்னு சொன்னார். அந்தபடி சோத்திரம் பண்ணி, இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கை ரத்தமா இருக்கிறத சொன்னார். ஆம், அவருக்கு சரீரத்திற்கு அடையாளமா இருக்கிற அப்பத்தையும், ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சரசத்தையும் நாம் பானம் பண்ணும்போது தேவன் நம்மளை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கடைசி நாட்கள் உயிரோடு எழுப்புவார். நாம் நியாயத்திற்கப்பட மாட்டோம். எல்லோரும் பயபக்தியாக நாம் ஏறெடுப்போம். பயபக்தியாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அவ வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். கடைசியா ஒன்று சேர்ந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேர்ந்து பானம் பண்ணலாம். ஒரு பாடல் பாடும்போது என்ட்ரன்ஸ் கொடுப்பார்கள். இதில் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கடைசியாக என்ன பண்ணலாம், நம்ம சேர்ந்து என்ன பண்ணலாம். எல்லாரும் ஜெப உணர்வோடு ஒரு பயபக்தியா நம்ம இதை என்ன அனுசரிக்கலாம்.
தாழ்த்தினார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அவர் தள்ளவே மாட்டார், தாவியோடிவா சொந்தம் கொள்ளவா, தயங்கிடாதே தாவியோடிவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்து மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஆமாண்டவரே, ஹல்லேலூயா. ரிகரபதடதல சதரியா. இயேசு கிறிஸ்து அன்பு தகப்பனே, மரணத்தை காட்டு வலிமை உள்ளது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அன்பு எங்க அன்பை காட்டிலும் ஆண்டவர் மேலானது ஆண்டவரே. ஆண்டவர் எங்க அன்பு குறைவுள்ளது ஆண்டவரே. என் அன்பு மாறின ஆண்டவரே தகப்பனே. சில வேலையில நேசிக்கிறோம், சில உண்மை நேசிக்காமல் மனிதரை நேசிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யோசபாத்தை போல உண்மை நேசித்த யோசபாத் சில வேலையிலே தேவையில்லாத சம்பாஷணை மூலமாக மற்ற நண்பர்களை ஃப்ரெண்ட்ஸ் நேசிச்சிருக்க ஆண்டவரே. அது மாதிரி ஆண்டவரே, அன்பு மாறிடலாம் ஆண்டவரே. எங்க அன்பு குறைவுள்ளது ஆண்டவரே. ஆனால் அன்போ மாறாதுதாப்பா. எந்த சூழ்நிலையில ஓடி வந்து நேசிக்க அன்பு உம்முடைய அன்பு ஆண்டவரே. தகப்பனே, நீங்க எதையுமே பார்க்கலப்பா, நல்ல ஒண்ணெல்லாம் பார்க்கலப்பா, பணக்காரனும் பார்க்கல, அழகுள்ளவனும் பார்க்கலப்பா, உன் திறமை இருக்குன்னுலாம் பார்க்கல ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுக்கும் புரோஜனம் இல்லாம ஒன்றுமில்லாதவர்கள் தகப்பனே. எங்க நேசு வந்தவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு பலனெல்லாம் நேசிக்கிறீங்கப்பா, எங்க அழகெல்லாம் நேசிக்கிறீங்க, எங்க திறமையெல்லாம் நேசிக்கிறீங்கப்பா, எங்க படிப்பெல்லாம் கூட நேசிக்கிறீங்க ஆண்டவரே. உம அன்புக்கு அகலம் ஆழம் உயரம் நீளம் ஒன்றுமே இல்லப்பா. அளவாய் நேசிக்க அன்பு ஆண்டவரே. பிரதிபலன் பார்க்காம நேசிக்க அன்பு. மனித அன்புகள்லாம் பிரதிபலன் பார்க்க ஆண்டவரே. உம் அன்போ பிரதிபலன் பார்க்காமல் தன் உயிரையே எங்களுக்காக கொடுத்தவர் ஆண்டவரே. தன் ரத்தத்தை எங்களுக்கு ஊற்றினவர் ஆண்டவரே. தன் சரீரம் முழுதும் ரத்தமாக, தன் ஆடை முழுதும் ரத்தமாக, தன் கண்கள் எல்லாம் ரத்தம் வழிய தலையில மூல் கிரீடத்தில் அடிக்கப்பட்டு தாடி வழியாய் ரத்தம் சரீரம் முழுவதும் பாய்ந்ததே. எப்படி ஒரு மனுஷன் தண்ணீரில் குளிப்பது போல இயேசுக்கு ரத்தத்தினால குளித்திருக்கிறாரே. உச்சந்தலை உள்ளங்காலுக்கு முழு ரத்தம். அழகானவர் இரத்தமயமாக காணப்படுகிறார். யாருக்காக? நம்முடைய பாவத்திற்காக, நம்முடைய மீறுதலுக்காக, நம்முடைய அக்கிரமத்திற்காக அடிக்கப்பட்டா, நம்முடைய மீறுதலுக்காக அவர் காயப்பட்டா. நாம் மேல் வர வேண்டிய ஆக்கினை தீர்ப்பு அவன் வந்தது. ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவதற்காக, அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாவதற்காக. இந்த சமயத்துல யாரோ வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கீங்களா? இது நீங்க புசிக்கும் போது உங்க வியாதிகள் உங்களை விட்டு போக போகிறது. விசுவாசமா இருங்க. ஒருவேளை
ஐயோ நான் பயப்படுறேன், இந்த வியாதி அந்த வியாதியா இருக்குமோ, இந்த பலவீனம் அந்த பலவீனமா இருக்குமோ, இந்த கட்டி ஒரு கேன்சர் கட்டியா இருக்குமோ, இந்த வலிப்பு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ, இந்த முது தண்டு வலி ஏதோ பெரிய ப்ராப்ளமா இருக்குமோ, இந்த பேக் பெயின் எனக்கு ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு, இது வேற ஏதாவது கொண்டு வந்துடுமோ, வாழ்க்கை அத்தோடு நடக்க முடியாதோ, உட்கார முடியாதோ, படுத்த படிக்க ஆயிடும்னு பல சிந்தனைகளை பிசாசு கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனா நீ சொல்லுங்க, என் இயேசு எனக்காக மறுத்திருக்கிறாரு, இயேசு எனக்கு சாபமாய் மறுத்துக்கிறாரு, அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன், அவருடைய காயங்களால் நான் சுகமானேன். வியாதிக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, வலிக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, நோய்க்கு என் மேல் அதிகாரம் இல்லை, பிசாசுக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, தரித்திரத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை, பலவீனத்துக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு எனக்காக கல்வார் சிலுவை எல்லாவற்றையும் அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளால் சுகமானேன். அடையாளமாக தான் நான் அந்த அடையாளமாக தான் நான் அவருடைய சரீரத்தை நான் புசிக்க போகிறேன். எல்லாரும் அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே இது உம்முடைய சரீரம், ஆண்டவரே உங்களுடைய சரீரம், ஆண்டவரே நீ சொல்லிருக்கீங்க இது என்னுடைய சரீரம் சொல்லிருக்கீங்க அப்பா. உங்க சரீரத்தை நான் புசிக்கும் போது என்னுடைய சரீரம் உம்முடைய சரீரமாய் மாறுவதாக, வியாதி இல்ல சரீரமாய் மாறுவதாக, பலவீனம் இல்லாத சரீரமாய் மாறுவதாக, தகப்பனே ஆரோக்கியம் உள்ள சரீரமாய் மாறுவதாக அப்பா, குணமாக்கப்பட்ட சரீரமாய் மாறுவதாக. கையில் இருப்பது ரொட்டி துண்டல் அப்பா, உம்முடைய தசை ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தை பிக்கப்பட்ட உம்முடைய அப்பா தசை ஆண்டவரே, உம்முடைய மாம்சத்தை நாங்க புசிக்க போகிறோம். எங்க மாம்சத்துக்கு எல்லா பலவீனங்களாம் மாறட்டும் ஆண்டவரே. தகப்பெல்லாம் சேர்ந்து சோத்திரம் பண்ணி, ஆண்டவரே பிக்கப்பட வேண்டிய அவசியம் வந்தாலும் பிக்கப்படும் தவிர ஒரு நாளும் மதனமா மாட்டான் உணவோடுல சேர்ந்து புசிக்கலாமா? தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. உலகத்தில் அநேக மருந்துகள் இருக்கிறது ஆண்டவரே, அநேக மருந்துகள் அநேக வியாதிகளை சுஸ்தமாக்கும் ஆண்டவரே. ஆனால் குணப்படுத்த முடியாத சில வியாதிகள் இருக்குது ஆண்டவரே. அந்த வியாதியை மாற்றுவதற்கு உம் ரத்தம் ஒன்றே எங்களுக்கு போதுமானதா இருக்குது ஆண்டவரே. உம் ரத்தம் எப்பேற்பட்ட வியாதியும், எப்பேற்பட்ட பாவியும், எப்பேற்பட்ட கடினமான மோசமான சூழ்நிலையும் மாற்ற உம்மால் ஆகும் ஆண்டவரே. ரத்தத்தால முடியும் ஆண்டவரே. ரத்தம் என் கையில் இருக்கிறது, இதை நீங்கள் திராட்சரசமா பார்க்காதீங்க, கல்வாரி உங்களுக்காக கொடுக்க ரத்தமாய் நீங்க பாருங்க. இது ஏசு ரத்தம் இருக்குதுக்குள்ள, இந்த கோப்பைக்குள்ள ஏசு ரத்தம் இருக்கிறது, உங்களுக்காக சிறு ரத்தம் இருக்குது. இது உங்களுக்கு சரீரத்துக்குள்ள போய் உங்க ரத்தத்துக்குள்ள கலந்து உங்க சரீரத்தை எங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் மாற்ற போகுது, வியாதியை மாற்ற போகுது, பிசாசில துரத்த போகுது, பலவீனத்தை மாற்ற போகுது, எல்லாவற்றையும் உங்களை ஐஸ்வரனாக மாற்ற ரத்தம் இது. உங்களை ஐஸ்வரனை மாற்றுவதற்காக அவர் தரித்திரான அந்த ரத்தம் இது. தகப்பனே உமக்கு நன்றி. எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரப்பா ரத்தம் சிந்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவரே, ரத்தம் சிந்த வேண்டிய தவறு ஒரு நாள் மறுதளிக்க மாட்டேன் என்று எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு நாம் என்ன பண்ணலாம், அதை பானம் பண்ணலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. நல்ல கரம் தட்டி, அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுடைய கிருபைக்காக நன்றி. எல்லாரும் கைகளுக்கு தட்டி ஆண்டவரே நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா. நன்றி, என்னை சுகமாக்குனதுக்காக நன்றி. உம் ரத்தமும் உம்முடைய ஆண்டவரப்பா மாம்சமும் என் சரீரத்துக்குள்ள போய் என்னை சுகமாக்குனதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களை பிசாசு வியாதியை கொடுத்து நாசம் பண்ண முடியாது, பிசாசு வறுமையை கொடுத்து நாசம் பண்ண முடியாது, பிசாசு வலியை கொடுத்து நாசம் பண்ண முடியாது, பிசாசு பலவீனத்தை நாசம் பண்ண முடியாது. ஏனால் இயேசுவின் நாமத்தினால் நம்ம விடுதலை உண்டு. இயேசு தழும்புனா சுகமானோம், இயேசு தழும்புனா சுகம். சொல்லலாம், 3 சொல்லலாமா? இயேசு தழும்புனா சுகமானேன், இயேசு தழும்புனா சுகமானேன், இயேசு தழும்புனா சுகமானேன்.